ராதிகா எனும் நான் அதில் வந்து முதல் பாகம், இது 2வது பாகம். அந்த முதல் பாகத்துக்கு நிறைய விஷயங்கள்லாம் பின்னூட்டங்களில் தெரிவிச்சிருந்தீங்க. நல்லா பின்னூட்டங்கள், நிறைய விஷயங்களை கேள்வியில் அவங்க கேட்டிருந்தீங்க. எல்லாத்த விட ஒரு முதிர்ந்த ஒரு ஆண்டர்பிரினர் அவங்க வந்து அவங்களுடைய அனுபவங்களை அழகாக சொல்லும்போது நமக்கு நிறைய யூஸ்ஃபுல்லாக இருந்தது. சில விஷயங்கள் எப்படி பார்ப்பேன், நம்ம பார்க்குற விஷயங்கள், நம்ம பேசுகிற விஷயங்கள் தான். ஆனாலும் ஒரு ஆணுக்கான ஒரு சுதந்திரம் ஒரு பெண்ணு கிடையாது. ஓகேவா? அப்படி இருக்கும்பொழுது இத்தனை வருடங்களாக இண்டஸ்ட்ரியில் இருந்தவங்க வந்து நிறைய விஷயங்களை பேசும்போது ரொம்ப திகைப்பாகவும் ரொம்ப ஆட்டிடியூடாக பேசுகிற மாதிரியும் இருந்தது. ஸோ அது குறித்தெல்லாம் கொஞ்சம் விரிவாக பேச போகிறோம். அதற்கு முன்பாக நான் ஜாக்கி சேகர், ஜாக்கி டிவிக்காக நம்மளோட இணைந்து உரையாட வந்திருக்கிறேன். ஸோ லைக் போடாதவங்க லைக் போடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ நம்ம வந்து விரிவான பார்வைக்கு ஸ்டே டியூன் வித் அஸ். இது வந்து பாகம் 2. இதோட நம்ம முடிச்சுக்குவோம். முதல்ல வந்து ஒரு 15 நிமிஷம் மட்டும் பார்த்துட்டு பண்ணியிருந்தோம். இது ஃபுல்லாகவே பார்த்தாச்சு. இதில் ரொம்ப முக்கியமான விஷயங்களாக வந்து எதிர்கொள்ளுதல்னு ஒன்று இருக்குல்ல, அந்த ஒரு விஷயம். ஃபேமிலிக்காக வந்து நான் வந்து டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணுவேன், எதை பற்றியும் கவலைப்பட மாட்டேன், டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிற விஷயங்கள். அதன் பிறகு வந்து தனிமை, எதுவாக இருந்தாலும் என்னவாக இருந்தாலும் நீங்கள் தனியாக தான் சில விஷயங்கள் எதிர்கொண்டு தான் ஆகணும் அப்படின்றது அவங்க சொன்னாங்க. இப்போ வந்து உங்களுக்கு தெரியும், அவங்க கூட்டு குடும்பமாக இருக்கிறாங்க, பசங்க இருக்கிறாங்க, பேரப்பிள்ளைங்க இருக்குது, புருஷன் இருக்கிறாரு, எப்படி இதை சொல்கிறாங்க அப்படின்னும் போது அவங்களுடைய வாழ்க்கை இல்லை, அவங்க அம்மாவுடைய வாழ்க்கை அப்படி இருந்திருக்கு, சிங்கிள் மதர். அதனால கூட அதை சொல்லியிருக்கலாம். ஆனால் அதை வந்து நீங்களே அது மாதிரி சில நேரத்தில் ஃபீல் பண்ணுவீங்க. சில உங்கள் விஷயத்துக்கு நீங்கள் மட்டும்தான் ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்கும், நீங்கள் மட்டும்தான் அதை எதிர்கொள்கிற மாதிரி இருக்கும். அந்த பொறுப்புகளுக்கு நீங்கள் அவங்களுக்காக நம்ம இப்போ பிரெட்வினராக இருக்கீங்கன்னு வச்சுக்காங்களேன், அப்போ நீங்கள் உங்களுக்கான விஷயங்களை நீங்கள் யார்ட்டையும் சொல்லவே முடியாது, அதை நீங்கள் தான் எதிர்கொண்டாகணும். அந்த மாதிரி விஷயத்துக்கு அவங்க என்னெல்லாம் சொன்னாங்க அப்படின்றதுலாம் ரொம்ப சுவாரஸ்யமாக வருது. அதெல்லாம் தான் பேச போகிறோம். ப்ளீஸ். ஓகேவா? சரி, இந்த தனிமைக்கு முன்னாடி எதுல இருந்துன்னா ஒரு ஆண்டர்பிரனராக வந்து நீங்கள் என்ன மாதிரியான அட்வைஸ் கொடுப்பீங்க? அது பெண்களுக்காக இருக்கட்டும், ஆண்களுக்காக இருக்கட்டும். என்ன கோவிடுக்கு அப்புறம் நிறைய வந்து போச்சு இல்லையா? அப்போ அவங்க சொன்னது வந்து ரொம்ப நல்லா இருந்தது. எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் சின்னதாக ஆரம்பிங்க, அகலக்கால் வச்சிடாதீங்க. ஏன்னா திரும்பி வாபஸ் வர்றது வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஜஸ்ட் ஸ்டார்ட் ஸ்மால், அவ்வளவுதான் நான் சொல்லுவேன், வேற ஒன்றும் பெருசா கிடையாது அப்படின்பொழுது. இதனோட இன்னொரு கேள்வி, அதற்கான விஷயத்தையும் சேர்த்து சொல்றேன். அவங்க கேட்கும்பொழுது என்ன சொன்னாங்க அப்படின்னா, சரி ஏன் வந்து இப்ப ஆரம்பிக்கும் போது இல்ல இது டக்குன்னு இன்னும் பேசிட்டு இருக்கும்போது தமால் அப்படி வந்து இன்னும் இப்ப காதுல அப்படி ஊந்துருச்சு. ஆக்சுவலி வயசாயிடுச்சுல, அதனால கூட இருக்கலாம். என் வயசு என்னன்னு ஒரு பொண்ணு கேட்டுச்சு, மேடம் 60 வயசு அப்படின்னா. அப்படியா, எங்க அப்பா வயசு உங்களுக்கு பார்த்தா அப்படி தெரியவே இல்லையா, அதே அப்படியே அப்படியே மெயின்டைன் பண்ண அப்படின்ட்டு சொல்லுங்க. சரி, ஓகேவா? அதில் அவங்க இன்னொரு விஷயம் சொல்லும்போது ரொம்ப நல்லா இருந்தது. ஏன் வந்து இப்போ நிறைய பேர் வராங்க, நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து இந்த மாதிரி பிஸ்னஸ் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இறங்கும் பொழுது என்ன மாதிரியான உங்களுக்கு ஒரு பயம் அப்படின்றப்ப அவங்க சொன்னது என்னன்னா, ஃபர்ஸ்ட் இந்த பெண்களாக இருக்கிறவங்களுக்கான பயமே 2 விஷயத்துல வரும். அது ரொம்ப உண்மைங்க அவங்க பேசுனது. ஒன்று வந்து என்ன அப்படின்னா, ஏதான ஒரு ஃபிசிக்கல் அபியூஸ் வந்துடும். அதுவும் முக்கியமாக இப்போ என்ன மாதிரியான ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு அது நிறையவே இருக்கு. அந்த அபியூஸ் தான் அவங்களோட ஃபர்ஸ்ட் பயமே. ஏன்னா நான் வந்து ஒரு படம் பண்ணும் பொழுது கூட ஏதோ ஒரு விஷயத்துல வந்து பாரதி ராஜா அவர்களுக்கு வந்து ரோல்ஸே பெண்களே கிடைக்கல, தமிழ் பெண்களே, ஏன்னா அவங்க பயப்படுறாங்கம்மா இந்த இண்டஸ்ட்ரீஸ்க்கு வரதுக்கு இந்த விஷயத்தினால அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அடுத்து அவங்க சொன்ன விஷயம் உண்மையிலே நம்ம நிறைய பேர் ஃபேஸ் பண்ணியிருப்போம், வேலை போயிடுமோன்ற பயம். இந்த பயம் எங்க அப்படின்னும்பொழுது எனக்கு நிறைய இருந்திருக்கு. அதுவும் சில நேரங்களில் இப்போ நடந்துகிட்டு இருக்கிற ஒரு விஷயமே என்னன்னா, இப்போ ஏதாவது ஒரு வீசா கிடைக்கல அப்படின்னும் பொழுது என்னோட பயமே என்னன்னா, நான் தானே ரெஸ்பான்சிபிள் அப்படிங்கிற மாதிரி என்னோட மைண்ட் செட். உண்மைதான். ஆனா ஒரு மாதிரி அப்படி கிடையவே கிடையாது. பொட்டியை கட்டிட்டு ஊருக்கு போவோம், அவ்வளவுதான், வேற ஒன்றும் கிடையாது. இதை நான் வந்து அதாவது சொல்லுங்க. இல்ல மேடம், அதுக்கு அவ்வளவுலாம் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனா புயல் வருதுன்னா லே டவுன், தட்ஸ் ஆல். ஒரு புயல் வருதுன்னா அப்படியே படுத்துருங்க, நெடுஞ்சான் கிடையாது, உழுந்துருங்க. அது போயிடுது, மகராச்சு அப்படின்ற மாதிரி எழுந்து அப்படியே வந்து நடந்து போக வேண்டியதான். நான் மாதிரி எவ்வளவு பெரிய பருப்பு அப்படின்னு பண்ணீங்கன்னா ஆட்சி தாக்கி போட்டு ஸ்டாம் வரும்போது ஸ்டே காம்ன்ற மாதிரி அவங்களும் சொன்னாங்க. ஆனா நீங்க அதுக்கு பயங்கர பக்குவம் வேணுங்க. ஸ்டாம் வரும்போது ஸ்டே காம் எப்படி இருக்க முடியும்? நான்லாம் ஸ்டாம் வர்றதுக்கு முன்னாடியே ஸ்டாம் வந்தா இங்க வந்ததுன்னா இங்க போனா என்ன எங்கால் பார்த்துட்டு ரொம்ப ஆட்டிடியூடா பேசுற மாதிரி இருக்கு. அது நான் ஒரே பதில் தான் சொன்னேன், செம்மையா உதவாங்க, நல்ல மொக்க வாங்க, எல்லார்ட்டையும் வந்து அங்கங்க வச்சு செஞ்சாங்கன்னு வச்சுக்காங்களா, உங்களுக்கு அந்த ஆட்டிடியூட் தன்னால ஒன்று. அந்த ஆட்டிடியூட் எங்க இருந்து வருதுன்னா, துரோகத்தாலும் என்ன அதீத நம்பிக்கை வச்சு அவங்க உடைக்கும் போது தான் அந்த ஆட்டிடியூட் தான் வரும்.
நீங்கள் சாதாரண எதனால் வந்து அவங்க சொல்லுவாங்க ஒரு பொண்ணு ஒரு எதனால் வந்து ஒரு பொண்ணு வந்து உடஞ்சி போவா தெரியுமா, துரோகத்தால் அப்படின்வாங்க. பிரேக்கப் அந்த மாதிரி இடங்கள்ல தான் வந்து அது ஆணுக்கும் சரி பொண்ணுக்கும் சரி இருபாலருக்குமே பொருந்தும் அது ஆக்சுவலாக. ஸோ அந்த மாதிரி உடஞ்சிக்கிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு ஆட்டிடியூட் எல்லாமே வந்துடும். நீ மாதிரி அதான் ஒரு இதில் இந்த சித்து வீடியோவில் ஒன்று, என்னண்ணா இப்போலாம் வந்து ஒரு மாதிரி இருக்கீங்க, இல்லைடா அது அப்படியே ஆயிடுச்சுடா, வரியா வா, பேசுறியா பேசு, பழகுறியா பழகு, போறியா போ, திரும்ப ஒரு நாள் வரியா வாமா வாப்பா அப்படின்ட்டு போறியா திரும்ப போ. நிறைய இல்லை அது வந்து என்னன்னா நிறைய பேர் இருக்காங்க, வேற ஒன்றுமே இல்லை. அதுதான் அதனால அந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன். அதனால அது அந்த மாதிரி தான் இருக்கு. அந்த மாதிரி இருக்கும்போது இந்த ஆட்டிடியூட் எல்லாம் வந்துடும். ஓகேவா, அதுதான் மேட்டர். இன்னொன்று இந்த அனுபவங்கள் இருக்குல்ல, இந்த அனுபவங்கள் நிறைய இருக்கிறவங்க கிட்ட அந்த ஆட்டிடியூட் நிறைய இருக்கும். சுயமரியாதை இழக்கிறதுக்கு தயாராக இருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அதில் இன்க்ளூடிங் அதில் இருக்கு. ஓகே, அதில் எதுக்கு இதை கொண்டு வந்தேன்னா, இந்த மாதிரியான விஷயங்கள் இப்போ எப்படி பெண்கள் இந்த ஒரு பயம் இருக்கும்போது வேலையை விடுறது தான் உங்களுக்கு பெரிய வேலை போயிடுமோ. நான் நிறைய நேரங்களில் வந்து இந்த வேலை போயிடுமோ அப்படின்னும் பொழுது இப்போ இவங்க சொன்னாங்க இல்லையா, தனிமை எல்லாருக்கும் தனிமையாக அதில் அவங்க தான் ஃபேஸ் பண்ணணும். ஆமாம், இப்போ வேலை போகுதுன்னா அதை நான் தான் ஃபேஸ் பண்ணணும். ஆனால் அதுக்கு கூட கிடைக்கிற சப்போர்ட்னு ஒன்று இருக்குல்ல, அதையுமே அவங்க சொல்லுவாங்க. உங்களுக்கு ஒரு நல்ல பார்ட்னர் கிடைச்சிட்டா ரொம்ப நல்ல விஷயம். ஏன்னா இப்போ நமக்கு பெரிய பலமே என்னன்னா, நம்ம போய் நிற்கிறோம், வேலை போயிடுற மாதிரி இருக்கு, போச்சா இந்த வேலையும் போச்சா, இதே தான் உனக்கு அப்படின்னு பொழுது இதை தான் நீங்கள் வந்து நிறைய கவனிச்சு பார்த்துருந்துருக்கீங்கன்னா, நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கிற விஷயம் இதுவாக தான் இருக்கும். ஆமாம், ஒரு ஏதோ ஒன்று கிடைக்கல, ஏதோ ஒன்று விட்டுட்டோம், ஒரு ஃபர்ஸ்ட் ரேங்க்கு போயிடுச்சு, அது ஃபர்ஸ்ட் அவ்வளோதானே, இந்த வாட்டி செகண்ட் ரேங்க்கா, இதே தான். அதை விட இந்த நஸ்ரீன் ஃபர்கான் அது ஒரு கமெண்ட் போட்டிருந்தது. என்னன்னா இந்த வெர்பல் அபியூஸுக்கு சொல்லுவாங்க அப்போலாம். அதாவது இவன் தோத்து தான் போயிருப்பான், ஆனால் திட்டுறது பார்த்தோன்னு வச்சுக்கோங்க, அவன் மூத்திரத்தை வாங்கி குடிய 4 நாளைக்கு ஒரு நாள் கூட கிடையாது, 4 நாளைக்கு வச்சு குடையா அப்படின்னுவான். என்ன அது சம்டைம்ஸ் நான் அந்த பிரபஞ்சத்தை வந்து ரொம்ப நம்புவேன். அது நான் எதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு அதெல்லாம் செய்ய வைக்கும். கித்தாரடா ஜாக்கி அப்படின்னா அங்கதான் காலோட மாதிரி போய் நிற்கும். ஸ்ட்ராங்கடா டேய் நீ ரொம்ப ஸ்ட்ராங்கடா, பேஸ்மெண்ட் வீக்கு ஜாக்கி அப்படின்னு சொல்லி அவளை பார்த்தாலே டப்புன்னு எல்லாமே சகலமும் போயிடும். அந்த மாதிரிலாம் நிறைய சிச்சுவேஷன் நான் கடந்திருக்கேன். ஆனால் நான் ரொம்ப so many people அதுல 1-2 அதில் இல்லை, நிறைய. எனக்கு ப்ராப்பர்ட்டி அது உங்களுக்கு தான், கவலையப்படாதீங்க. ஆமா, யாராலையும் வச்சுட்டு வாழ முடியாது, அவங்களுக்கு தெரியும். ஸோ இது என்னாச்சு, இந்த நம்ம கெத்ரா ஜாக்கி விட்டுறாதனால இது மாதிரி ஆகிடும். அதனாலே நான் வந்து இந்த பெருசாக இந்த சவாலாக விட மாட்டேன். பாரு நான் கிழிச்சிடுவேன், நான் பண்ணிவிடுவேன், எனக்குலாம் அப்படிலாம் வரவே வராது, நான்லாம் வந்து அப்படி கெத்து, நான்லாம் வந்து இதெல்லாம் செய்ய மாட்டேன், அதை செய்ய மாட்டேன், நான்லாம் யார் அப்படிலாம் நான் சொல்லவே மாட்டேன். ஏன்னா அது வந்து மொக்கவங்க வச்சிடும், ரொம்ப சீக்கிரமாக வாங்க வைக்க. உதாரணத்துக்கு முதல்ல இந்த பபுள் டீ என் பொண்ணு குடிக்கும்போது நான் என்ன பண்ணேன், மூத்திரத்தை கழுத மூத்திரம் மாதிரி இருக்குன்னு ஐ டிடன்ட் டேஸ்ட் இட் ரைட், ஸோ ஃபார் ஐ டிடன்ட் டேஸ்ட் இட். பட் ஆனால் அது வந்து ஒரு உயர்வினவர் செனி, மலை போன்ற தோள்கள் அப்படின்ற மாதிரி சொல்கிற மாதிரி அது வந்து சொன்னாங்க. மலை பண்ணோம் எங்கே போய் தடவிட்டு இருக்கிறதுன்னு வச்சுக்காங்களேன், அந்த மாதிரி ரொம்ப கரடுமுடாகவும் இருக்கும் மலை. ஸோ இது ரொம்ப உயர்வினவர் செடி, அந்த மாதிரி தான் அந்த கழுத மூத்திரன்ட்டு. இன்றைக்கி படுத்திருந்தேன், என் பொண்ணு பபுள் டீ வாங்கிட்டு கொடுத்து, என் பொண்டாட்டியும் அவன் பபுள் டீ வாங்கிட்டு கொடுத்தாங்க, குடிச்சா நல்லா இருக்குது. இப்போ யோசிச்சு பாருங்க, இப்போ நான் ஏதாவது பபுள் டீ வச்சு லண்டனில் போகிறேன்னு வச்சுக்காங்க, கழுத மொத்தத்தை குடிக்கிற ஜாக்கி எவனா ஃபுல்லாக பார்த்தவன் இல்லை பார்த்தவன் ஏதாவது சொன்னேன், அசிங்கமாக போச்சா, அசிங்கமாக விட குமாரில். அதனால் நான் வார்த்தையை விட மாட்டேங்க, நான் ரொம்ப பார்த்து சவாலே விட மாட்டேன். அதை எப்படின்னா சவால்னா மைண்டில் நினச்சிக்குவேன், வச்சு செய்வேன். அது கொஞ்சம் கொஞ்சமாக அதுக்கான விஷயங்களை அதை எடுத்துகிட்டு போகணும்னு வச்சுக்கோங்களேன். அதனால் சவாலே விட மாட்டேன் நான். ஏன்னா நம்ம எப்போ வேணாலும் மாறக்கூடிய ஒரு சிச்சுவேஷன் நிறையவே இருக்கும். என் வாழ்க்கையில் காதலே இல்லைன்னா இந்த டிபார்ட்மெண்ட் வந்து நிற்கல புள்ளப்பக்கல அந்த மாதிரி தான். ஸோ இதெல்லாமே இருக்கும். ஓகேவா, ஒரு நாளைக்கு எப்படியாவது எங்கேயாவது அதை இப்படி கோத்து விட்றீங்களே, அது எப்படி உங்களால் முடியும்? அந்த மாதிரி இந்த வேர்பல் அபியூஸில் அந்த மூத்திரத்தை வாங்கி குடி அப்படிலாம் சொல்லுவாங்க. அப்போ இந்த கம்பேரிசன் வந்து என்னன்னா, பச்சா பூச்சா எந்த வேலையும் உன் ஆட்டிடியூட் மாதிரி தான் எல்லாம் நடந்தது, வா நீ நானும் ஒரு மடக்கு ஊதியை வாங்கி வச்சுட்டு ஊதிட்டு இருப்போம் அப்படின்ற மாதிரி போய் நிற்கும். ஆக்சுவலாக அது மட ஊதினா மடக்கு ஊதி என்றால் விசில் என்ற அர்த்தம். அது மடங்கி இருக்குங்க இல்லையா, ஊதுகுழல் மடங்கி இருக்கிறதல்ல, அதனால அது மடக்கு ஊதின்ற அர்த்தம். ஓகே, மடங்கி இருக்கு. ஓகே, நான் அப்புறமா அது என்னன்னு உங்களுக்கு நான் பார்க்குறேன், சரிங்க, டிஸ்கஸ் பண்ணுறேன் அதை பற்றி. ஓகேவா, அப்போ அவங்க சொன்ன விஷயம் வந்து என்னென்னா, இந்த பயம் நிறைய பெண்களுக்கு, அந்த பயத்தை கிராஸ் பண்ணிட்டீங்கன்னா போதும். உண்மையிலேயே நானும் அந்த பயத்தை ரொம்ப நாள் வரைக்கும் எப்படி நினச்சிட்டு இருந்தேன்னா,
நம்ம மேலே நமக்கு நம்பிக்கையே இருக்காது. யாரோ ஒருத்தவங்க இப்போ நம்ம ஒரு ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணுற புதுசில் பார்த்தீங்கன்னா திடீர்னு யாரோ ஒருத்தர் நம்மளை வந்து ரெஃபர் பண்ணியிருப்பார். நம்ம ரொம்ப நாளாக அவர் ரெஃபர் பண்ணுறாரு கம்பெனியில், அதனால தான் நமக்கு வேலை கிடைக்குதுன்னு நினச்சிட்டு ஒரு தடவை எங்கள் அத்தை பையன் சொன்னான், ஏய் ரெஃபர் தானே பண்ணாங்க, அங்கே போய் யார் பெர்ஃபார்ம் பண்ணுது? இல்ல ரெஃபர் பண்ணது நீ திறமையாளன்றதுனால தான் ரெஃபரே பண்ணா. அது வேற விஷயம். இப்போ நம்ம என்ன நினச்சிப்போம்னா ரெஃபர் பண்ண உடனே நம்ம கடவுளாக நினச்சிருவோம். ஆமா, அது ரெஃபர் பண்ணதுக்காகவே இவன் வந்து என்னன்னா ரெஃபர் தானே பண்ணாங்க, அதுக்கப்புறம் இன்டர்வியூ நான் தான் கொடுத்தேன். சரி ஹெச்ஆர் இன்டர்வியூ டைரெக்டாக போயிடல நீ, ரெஃபர் பண்ணணும் டைரெக்டாக ஹெச்ஆர் இன்டர்வியூ பேப்பர் கொடுத்துட்டாங்க. இல்லை நான் இன்டர்வியூ அட்டன் பண்ணேன். என்னென்ன இன்டர்வியூ அட்டன் பண்ணேன்? ரிட்டன் டெஸ்ட் எழுதினேன். சரி அதுக்கப்புறம் ரிட்டன் டெஸ்ட்டில் பாஸ் பண்ணேன். அப்புறம் திரும்ப ஆப்ரேஷன்ஸ் ரவுண்ட் இருந்தது. அப்புறம் அதுலேயே 2 ஆப்ரேஷன்ஸ் ரவுண்டு தான். இதெல்லாம் கிராஸ் பண்ணி வந்தது யாரு? நான் தான். ரிட்டன் டெஸ்ட்லேயே ஃபெயில் ஆயிருந்தா வீட்டுக்கு தான் அனுப்பிச்சிருப்பாங்க. அப்போ அவர் ரெஃபர் பண்ணதுனால உனக்கு என்ன கிடைச்சது? ஒன்றும் கிடையாது. இல்லை அவர் ரெஃபர் பண்ணார் எல்லாருமே. அப்போதான் எனக்கு இந்த ரெஃபரல் போனஸ்னு ஒன்று இருக்குங்கிறது இதே ரொம்ப நாள் வரைக்கும் சே ஏன்னா அவர் எவ்வளோ தெரியுமா பிஸியான ஆளான என்ன ரெஃபர் பண்ணார் தெரியுமா அப்படின்ற மாதிரி ஒரு சொல்லும் போதே அவர் அவன் அவள் அப்படின்னு சொல்லுங்க. அவளை தான் இப்போ அவர்னு சொல்லுங்க அப்படின்னு. ஓ இப்படி சொல்றீங்களா? ஓ அப்போ அவர் நினச்சிக்க மாட்டாரா? கடவுளே, அந்த மாதிரியான ஒரு விஷயம்லாம் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். இல்லை இது எதற்கு சொல்கிறேன்னா ரொம்ப நாள் வரைக்குமே நமக்கு அதனால தான் வேலை கிடைக்குதுன்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். இது வந்து இது நிறைய பேர் கோத்ரூ பண்ணியிருப்பீங்க. யாராவது அப்படி கோத்ரூ பண்ணி தான் கண்டிப்பாக தயவுசெய்து கூச்சம் எல்லாமே என்ன மாதிரி கமெண்ட்ல ஒத்துக்கோங்க. அப்புறம் தான் ரெஃபரல்ன்றது அந்த நம்பிக்கை, அந்த இது என்னன்னா இப்படி ஒரு இடம் இருக்குன்னு சொல்றதுக்காக நம்ம அந்த இடத்துக்குள்ள போவோம். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அவங்க கொஞ்சம் சின்ன சின்ன இது பண்ணும்போது நம்ம என்ன பண்ணுவோம், ஓ இவங்களால தான் நமக்கு இதெல்லாம் கிடைச்சது போல நம்ம நினைச்சிருவோம். கிடையாது அது ஆக்சுவலா. இதுக்கு அப்புறம் தான் ஒரு கட்டத்துக்கு மேல இந்த யாருமே ஒரு கட்டத்துல வந்து யாரும் ரெஃபர் பண்ணல, நம்மளா தேட ஆரம்பிக்கும் போது ஒரு பெரிய வேலை கிடைச்சது எனக்கு. ஒரே பெருமை. அப்ப நம்மளாலதான் நான் அது வரைக்குமே நான் நம்பல. நம்ம சே ஏதோ சொல்றோம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கப்ப அந்த பயத்தை விட்டு வெளில வரும்போதுதான் இதுக்கப்புறம் எப்போ வேலை கட்ட வேலை தானே போயிட்டு போகுது, எனக்கு எந்த வேலை வேணாலும் கிடைக்கும் அப்படிங்கிற தைரியம் அதுக்கப்புறம் தான் வந்துன்னு வச்சுக்கோங்களேன். அதை ரொம்ப அழகாக இன்றைக்கி அவங்க சொன்னாங்க டக்குன்னு சொல்லும்போது. அதே மாதிரி இன்னொரு வார்த்தை சொல்லும்போது இந்த கேரியரில் வந்து தோற்று போகிற பசங்களாக இருக்காங்கல்ல, என்ன மாதிரி அட்வைஸ் நான் நோங்கிறதே அவங்களுக்குலாம் ஏதோ கெட்ட வார்த்தை மாதிரி இருக்கு. நோங்கிறதே கேட்க முடியல அவங்களால. அதாவது தோத்து போகிறதே வந்து அசிங்கம் நினைக்கிறாங்க. அது அனுபவம் அவங்க நினைக்கிறதே இல்லை. நாம் சரி விடுங்க, நம்மளாம் எவ்வளோ கதையை பண்ணிட்டு வந்தோம். அதேதான். அப்போ இவங்க வந்து என்ன சொன்னாருன்னா, இப்போ நோ அப்படின்னு நீங்கள் சொல்லிடுறீங்க, ரொம்ப ஈஸியாக ஒரு சில விஷயங்களுக்கு நோ சொல்லிடுறீங்க அப்படின்னு. அது வேற டிபார்ட்மெண்ட். அதுக்கு முன்னாடி வர இந்த நோ அப்படின்றதே அவங்களுக்கு கெட்ட வார்த்தை மாதிரியும், அதை நம்ம சொல்லவே கூடாது, கேட்டுக்கவே கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயங்கள் வச்சுருக்காங்க. இதில் ஒரு 5 ஸ்டெப்பாக யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு இந்த வந்து ஒரு நல்ல உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, ஏதாவது ஒரு விஷயம் கிடைச்சா விட்டுட்டு போயிடுறேன், அதை விட்டு நான் கிளம்புறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லாதீங்க. இப்போ ஜாக்கி சொன்ன மாதிரி திரும்ப அதுவே உங்களை வர வைக்கும். அப்போ வர வைக்கும் போது என்ன பண்ணுவீங்க? அவங்க அதுக்கு தான் அந்த அவங்க பேர் என்ன இந்த இதில் ஆடுவாங்களே ஜாக்கி, நேற்று இல்லாத மாற்றம் அவங்களை எக்ஸாம்பிளில் சொன்னாங்க. அந்த மாதிரி அவங்க சொல்லுவாங்க, ஒரு சினிமா விட்டு போறேன்னு இப்போ திரும்ப ஒன்று வர வச்சது இல்லை, அப்போ என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்ற ஒரு விஷயத்தையும், இன்னொன்று ஒன்று ரொம்ப செல்ஃப் ரெஸ்பெக்டை காம்ப்ரமைஸ் பண்ணிக்காதீங்க. என்னவா இருந்தாலும் செல்ஃப் ரெஸ்பெக்டை காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. ஆமாம், ஒரு வேலையில் பெருசாக வரணும் அப்படின்னு நினைக்கிறப்ப, வேலையில் ரிலேஷன்ஷிப்பில் இல்லை. ஆமாம், ரிலேஷன்ஷிப்லலாம் செல்ஃப் ரெஸ்பெக்ட்லாம் பார்த்தா அப்புறம் பாருங்க. இல்லை செல்ஃப் ரெஸ்பெக்ட்னா அது 2 பக்கமும் கரெக்டாக இருக்கணும்னு சொல்ல வரேன். அங்கேயும் வந்து மியூச்சுவல் ரெஸ்பெக்ட்னு சொல்ல வரேன். அங்கே அதுதான் நிறைய இடத்துல வந்து என்ன சொல்கிறது, ரிலேஷன்ஷிப்பில் வரலாம் எல்லாம் அந்த முறுக்கிட்டு போவாங்க நிறையா. புரியுதுங்களா? அந்த மாதிரி இல்லாம ரிலேஷன்ஷிப்பை பொறுத்தவரையிலும் ரிலேஷன்ஷிப்லயுமே செல்ஃப் ரெஸ்பெக்ட் ரொம்ப முக்கியம். அது கரெக்டான வார்த்தை தான். மியூச்சுவலா இருக்கணும். அது மியூச்சுவல் ரெஸ்பெக்ட் ரொம்ப முக்கியம். அதுல அந்த மியூச்சுவல் ரெஸ்பெக்ட் எப்போ வரணும், செல்ஃப் ரெஸ்பெக்ட் நமக்கு இருந்தா மட்டும் தான் மியூச்சுவல் ரெஸ்பெக்ட குடுக்குறாங்களா இல்லையான்றதே தெரியும். ஓகே, அதான் அவங்க சொல்லுவாங்க. அவங்ககிட்டயும் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, நீங்க எப்படி நல்லவங்க கெட்டவங்களை வந்து பிரிச்சு பாக்குறீங்க. நீங்க இவ்வளவு நாள் இன்டர்வியூ எடுத்துட்டு இருக்கீங்க, உங்களுக்கு தெரியாது, பார்த்ததுமே மூஞ்ச பார்த்துமே தேரும் தேராதுன்ட்டு. அதுக்கப்புறம் பொய் சொல்றதுல இருந்து எல்லாமே தெரிஞ்சிடும், ஈஸியா தெரிஞ்சிடும். அதனால தான் அவங்க சொல்லுவாங்க, அம்மாக்களுக்கு தான் தெரியும் பாய் ஃப்ரெண்ட் லட்சணம் என்னன்னு. நம்ம பாய் ஃப்ரெண்ட் நம்மளுக்கு ஒன்றும் தெரியாது, பார்த்ததுமே தேரும் தேராதுன்னு அவங்களுக்கு நல்லா தெரியும். தே ஹேவ் எக்ஸ்பீரியன்ஸ், ரைட்? நீங்கள் கூட கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்கள் அம்மா கிட்ட. இல்லை மேடம், நீங்கள் இப்போ கொஞ்சம் ஏதோ வருத்தப்பட்ட மாதிரி கொஞ்சம் லைட்டாக அப்படி பண்ண மாதிரி இருந்தீங்களா? அதுக்காக இல்லையே, எங்கள் அம்மா ஒன்றுமே சொல்லி நம்பி கேட்டப்ப இருந்த பிரச்சனையே இல்லையே. எங்க அம்மா வேற உங்களை பற்றி உங்களுக்கு நல்லா தெரியும் மேடம். அதுதான், மற்ற யாருக்காவது கூட பரவாயில்ல, உங்களை பற்றி அந்த ஊமக்கோட்டான் அப்படின்ற மாதிரி ஏதோ இப்போ இல்லை அது இப்போ இல்லை, அது எங்கேயோ இங்கே ஒரு கோட்டான் இதில் பார்த்தோம். கோட்டானா ஆந்திரா தானே கோட்டான்.
தெரியாது எனக்கு. இல்லையா? நீ எடுத்துன்னு வாங்குற இப்ப. இல்லை ஐ டிட் மீன் இட். ஆனால் இது ஸ்காட்லாண்டில் பார்த்தேன், இவ்வளோ பெருசு, இவ்வளோ பெருசு வச்சுருந்தான் ஒரு ஆந்த. அதுக்கும் இப்ப என்ன சம்பந்தம்? ஏமா அதுக்கும் இப்ப ஊமை கொட்டானுக்கும் எங்க அம்மாவுக்கும் இல்லை ஏதோ ஒரு உதாரணத்துக்கு கேட்டோம்னா அது வந்து சல்லியாக நொறுங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதனால ஸ்டாம் வந்துன்னா நம்ம டப்பு லைன் அவுட் பண்ணிடணும், நிற்கக்கூடாது, அப்படிலாம் நிற்கக்கூடாது, டமால் அநியாயத்துக்கு சரியா. அதுல மூணாவது இன்னொன்னு ஒண்ணு சொன்னது என்னன்னா, முதல்ல ஸ்டெப் பேக் பண்ணுங்க. ஒரு விஷயம், ஒரு தோல்வி, ஏதோ ஒரு பிரச்சனை, அந்த நோ சொல்றதே அக்செப்ட் பண்ணிக்கிறதப்ப கொஞ்சம் ஸ்டெப் பேக் பண்ணுங்க. பண்ணிட்டு திரும்ப லேர்ன் பண்ணு, கத்துக்கிட்டு திரும்ப வா. அதை விட்டுட்டு ஸ்டெப் பேக்கே பண்ணாம நான் முன்னாடி போயினே தான். இப்போ நிறைய இடங்கள்ல ஜாக்கி சொல்லுவாங்க, ஒரு விஷயம் சரி வரலையா கூச்சமே பட மாட்டேன். இப்போ இந்த உதாரணத்துக்கு 50 பண்ணும்போது சொன்னாங்கல்ல, நிறைய இடங்கள்ல முக்கியமாக இந்த ஆண்டர்பிரனர்கிட்டலாம் வந்து பார்த்தீங்கன்னா தோத்துட்டேன்னு சொல்கிறதுக்கே அசிங்கம். மேலே கடை வாங்கி 40 லட்சம் 50 லட்சம் போயிட்டே இருக்கும். ஏன்னா 50 லட்சம் போய் எனக்கு முடியல தெரியலன்றது உனக்கு 5ஆவது நாளே தெரிஞ்சிடும்ல. ஏன்னா இதில் எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இது. என் ஃப்ரெண்டு ஒரு டீ கடை ஆரம்பித்தோம். நான் கூட வந்து ஒரு பெரிய லெவலில் வந்துடும். ஏன்னா மல்லூஸ்லாம் வந்து எல்லாருலேயும் டீ கடை வச்சுருப்பாங்க. பார்த்தீங்கன்னா ஒரு ஏரியாவில், டெவலப் ஏரியாவில் அவங்க ஒரு கடை போடுவாங்க. அந்த கடை வந்து கரெக்டாக 4 மணிக்கு திறப்பாங்க, நைட்டு 11 மணிக்கு மூடுவாங்க. சிஸ்டமேட்டிக்காக போயிட்டே இருக்கும். சாயங்காலம் வாடா பஜ்ஜி கிஜின்னு போய் அதுக்கப்புறம் அவர் சின்னதாக ஒரு கடை இருக்கும், அதுக்கு பின்னாடி கடுமையான உழைப்பு இருக்கும். அதனால தான் சொல்லுவாங்க நிலாவில் கூட வந்து மல்லூஸ் வந்து டீ கடை வச்சுருப்பாங்கன்றாங்க. டக்குன்னு பார்த்தா இவருக்கு அப்பார்ட்மெண்ட் 4 அப்பார்ட்மெண்ட் எண்ணிதுன்னுவான். பொறாமையாக இருக்கிறத விட அங்கே உழைப்பு நீங்கள் பார்க்கணும். அந்தளவு கடுமையான உழைப்பு இருக்கும். இதே மாதிரி பார்த்துட்டு நம்மளால வந்து அவ்வளோலாம் நிற்க முடியாது. சப்போர்ட்டிங் சிஸ்டம் கிடையாது. ஏன்னா அவன் ஊரில் எல்லாத்தையும் விட்டுட்டு கிடச்சிட்டு இங்கே வந்து கர ஆரம்பிச்சிருப்பான். ஒய்ஃப் அவங்க 2 பேர் மட்டும் பண்ணுவாங்க, அதே வேலை அதே வாழ்க்கை. இங்கே வந்து யங்ஸ்டராக போய் உட்காரும்போது வேலைக்கே என்ன 2 டீயை போட்டு மாஸ்டர் வந்து 2 நாள் காணாமல் போட்டு முடிஞ்சது கதை. அதோடு முடிஞ்சுது. 15 நாளில் அந்த கடையை மூடணும், சரி வராதுன்ட்டு. ஸ்டவ்வு தூக்கி கொடுக்குறதுல இருந்து எல்லாத்தையும் பண்ணமா. அப்போ நான் அதை சொன்னேன், இதுக்கப்புறம் என்னடாண்ட உனக்கு டீ போட தெரியுமா, உன்னால் உட்கார முடியுமா, இல்லை ஏற்று முடிச்சு கதை. அவ்வளோதான். 50 வந்து 8 நாளில் முடிச்சது காரணம் அதுதான். இப்போ கூட ரம்யா வந்து ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிருந்தா, ஜாக்கி நீ வந்து பார்க்கல, ஆனாலும் நான் வந்து அதை கொஞ்சம் அப்பப்போ போய் என்னென்ன பண்ணுறாங்கன்னு போய் பார்ப்பேன் அப்படின்னு ஏதோ ஒன்று சொன்னேன். அது கூட மைண்டில் ஏற மாட்டேது. அது எப்பயுமே எனக்கு ஒரே ஒரு விஷயம் தான் இருக்குங்க, ஒன்று செட் ஆகலைன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே அது அதுக்கு மேலே அதில் வந்து என்ன இருக்குது கீழே போட்டுருமா மட்டும் தான். அதுக்கப்புறம் அதை கன்சிடரே பண்ணுறது இல்லை. அதனால் இப்போ ஒரு சீன் கூட என்ன பார்க்கலங்க நான். அந்த 50 வந்து ஒரு நாள் கூட பார்க்கலங்க எனக்கு. அது அவ்வளோதான். இந்த விஷயம் இதில் எனக்கு வரும், நான் அரசியல் நிலைப்பாடுகள்லேருந்து புரிதல்லேருந்து எல்லாத்துலேயுமே அதை பொருத்தி பார்ப்பேன். அதில் செட் ஆகலைன்னா அவ்வளோதான். அதோடு அது தூக்கி இறக்கிட்டுருவேன் நான். அதுக்கப்புறம் அதுக்கு ஏன்னா ஐடியாலஜி, தாட் ப்ராசஸ் எதுலையுமே ஒர்க் ஆகலை, எதுலையுமே கனெக்ட் ஆகலைன்னும் போது என்னத்தை கட்டின்னு அழணுன்றது அந்த 50 வந்து அப்படி தலைமுழுகுனது. அதனால் அதெல்லாம் ரொம்ப தெளிவாக இருக்கணும் ஆக்சுவலாக. ஸோ இவங்க அதான் சொல்லுவாங்க, நோவே சொல்ல மாட்டான். அதுவே உங்களுக்கு வந்து ரொம்ப அசிங்கமாக இருக்குது. ஏன்னா இவங்க அந்த மாதிரியான அசிங்கங்கள்லாம் பார்த்ததில்ல. இப்போ உதாரணத்துக்கு இன்றைக்கி காலையில் என்னுடைய நண்பருடைய மனைவி உமா அப்படின்னு அவங்க முந்தா நாள் இறந்துட்டாங்க. இன்னைக்கு நான் இங்கே நிற்கிறதுல பெரும் பகுதியில் ஏதோ ஒரு சம்பந்தம் அந்த இடத்துல வந்து அந்த ஃபேமிலி, அவன் ஃப்ரெண்டு அவங்களும் இருந்திருக்காங்க. இத்தனைக்கும் 2 பேரும் ஒரே கிளாஸ் கிடையாது. அவனுடைய சோஷியல் மீடியா பேஜில் பார்த்தோன்னா நான் எழுதின பதிவுகள், எனக்காக அவன் எழுதின பதிவுகள் மட்டும்தான் இருக்கும். அப்படியான ஒரு ஆள். அது ரொம்ப நாள் அவங்களுக்கு ஆர்த்தரைட்டிஸ், அவங்க இறந்து போனாங்க. இன்னும் ரொம்ப நல்லா பார்த்துக்குவாங்க. அது பெரிய ஒரு மன உளைச்சலை கொடுத்துச்சு. அதுக்கப்புறம் நண்பர்கள் எல்லாமே கால் பண்ண ஆரம்பித்தாங்க, பேசினாங்க. பேசிகிட்டு இருக்கும்போது பழைய கதைகள்லாம் பேச ஆரம்பித்தோம். பழைய கதைகள் பேச ஆரம்பிக்கும்போது அதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, இங்கே என்ன மைண்டு சொல்லிச்சோ அதை மட்டும் தான் நான் கேட்டிருக்கேன். வேறு யார் என்ன சொன்னாலும் இதெல்லாம் கேட்டதே கிடையாது. இப்போ உதாரணத்துக்கு சென்னையில் யாருமே கிடையாது. சென்னைக்கு வந்தேன் நான். சென்னைக்கு வந்து பிளாட்ஃபார்மாக தான் தங்கினேன். எல்லா கஷ்டங்களையும் அனுபவித்தேன். அப்படி வந்ததுனால தான் நான் இப்படி நிற்கிறேன்னு சொல்ல வரேன் நான். இங்கே இருக்கிறவங்களுக்கு வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ்க்கே வரமாட்டாங்க. போகும்போதே சென்னையில் யாராவது சித்தப்பா வீடு இருக்கா, மாமா வீடு இருக்கா, மச்சான் வீடு இருக்கான்னு தான் வரான். இன்றைக்கி சென்னையில் வந்து ஜெயித்தவங்க பல பேர் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து அட்ரஸே இல்லாமல் யாராவது ஒரு இடத்துல தெரிஞ்சு வேலை செஞ்சு அப்படியே பிடிச்சி வந்தவங்க தான். ரைட்டராகலாம் உள்ளார வந்ததுமே அப்படி வந்து வர்றவங்க ரொம்ப ரொம்ப குறைவு. அது வந்து 100ல் ஒரு ஆள் 2 ஆள் இருப்பாங்க, அவ்வளோதான். மற்றபடி உழைச்சி தான் வரணும். ஸோ இந்த பழைய கதையெல்லாம் பேசும்போது தான்
எவ்வளோ அவமானங்கள், எவ்வளவு விஷயங்களை கடந்து வந்திருக்கணும். ஏன்னா பேசும்போது தான் ஏன்னா நம்ம நிறைய விஷயங்களை கடந்து வந்து நிறைய போயிட்டே இருக்கோம். ஆனால் நம்ம கூட பழனவங்க நம்ம கூட இருந்த சில நல்ல நினைவு அவங்க ஞாபகம் வச்சுருப்போம், நம்ம மறந்துருப்போம். இன்றைக்கி என் ஃப்ரெண்டுக்கிட்ட லட்சுமிநாராயண்ட பேசும்போது எனக்கு நிறைய விஷயம் நான் மறந்துட்டேன். அவன் சொல்லி சிரிச்சிட்டு இருந்தான். ஆனந்த தேட்டரில் படம் பார்த்துட்டு இருந்தோம். இந்த இவெல்லாம் கொஞ்சம் குள்ளம் என் ஃப்ரெண்டு பார்க்குறது குட்டி பையன் மாதிரியே இருப்பான். நாங்கள் 2 பேரும் படம் பார்த்தோம். ஒரு ஃபேமிலி வந்தது. உங்கள் தம்பி இங்கே உட்காரச்சு நீங்கள் சீட்டு மாதிரி உட்காருங்கண்ணா. என் ஃப்ரெண்டு அவன் படம் ஒரு 2 நிமிஷம் பார்த்துட்டானுங்க, பார்த்து உட்காந்துட்டோம். முடிச்சு பார்த்தா அவன் தாடி மிஷோட உட்காந்துருக்கான். ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப வந்து பொண்ணு அவன் மாற்றி உட்காருது. அந்த மாதிரிலாம் இதெல்லாம் காலைல காமெடிலாம் பேசிட்டு இருந்தோம்னு வச்சுக்காங்களேன். அப்போ அந்த ட்ராவலை நான் யோசிச்சு பார்க்கும்போது எவ்வளோ பெரிய விஷயங்களை கடந்து வந்திருக்கோம். எவ்வளோ விஷயங்கள், எவ்வளோ மெமரிஸ், எவ்வளோ அவமானங்கள், அசிங்கம், எவ்வளோ விஷயங்கள். அப்போ அதில் ஒன்று தான், துணிஞ்சு செஞ்சவங்க மட்டுமே ஜெயிச்சிருக்காங்க, யோசிச்சவங்க வந்ததே கிடையாது. அதுதான். எஸ் ப்ளீஸ். ஓகே. ஸோ அதில் அடுத்த விஷயமா சொல்கிறது என்னென்னா, நாலேஜ் வந்து யாருமே வந்து பிடுங்க முடியாது. முக்கியமாக படிப்பு. ஆமாம். ஒரு பிஸ்னஸ் ஏதோ ஒன்று பண்ணுறீங்கன்னா ஒரு ஆப்ஷன் வந்து எப்போவுமே செகண்ட் ஆப்ஷன் வச்சுக்கோ. முக்கியமாக படிப்போ நாலேஜோ வளர்த்துக்கிட்டே. ஆமாம். திடீர்னு வந்து அது எது இல்லைனாலும் அந்த படிப்பு உதவும். ஆமாம். அதை பிடுங்க முடியாது யாராலையும். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படிங்கிறவங்க சொன்னதும் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் அதுக்கப்புறம் வந்து என்னென்னா, ரொம்ப உங்களோட உண்மையாக இருங்க. பி ட்ரூ டு யுவர் செல்ஃப். ஆமாம். ஒரு கெரியரில் வந்து நல்லபடியாக வளரணும் அப்படின்னா பி ட்ரூ டு யுவர் செல்ஃப் அப்படின்னு சொன்னதெல்லாம் உண்மை. அப்போ தான் வந்து அவங்க கேட்டாங்க, உங்களுக்கு பார்த்தா தெரிஞ்சிடாது போய் சொல்கிறேன். அப்புறம் போய் சொல்கிறான்னு உங்களுக்கு தெரியிறப்ப அங்கே போய் எதுக்கு, நம்மளே நம்மக்கிட்ட உண்மையாக இருந்துட்டா போதும் அப்படிங்கிற ஒரு விஷயமும் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ இதெல்லாம் சொல்கிறப்ப நமக்கு என்ன அப்படின்னா, இவ்வளோலாம் நீங்கள் சொல்கிறீங்க, நீங்கள் ரொம்ப ஈஸியாக நோ சொல்லிடுவீங்க, ஏன்னா உங்களுக்கு அந்த ப்ரிவிலேஜ் இருக்குல்ல அப்படிங்கிற மாதிரி கேட்குறப்ப அவங்க சொன்னாங்க, ப்ரிவிலேஜுங்கிறத விட செல்ஃப் அனலைசேஷன் நான் ரொம்ப பண்ணுவேன். எனக்கு இது ஒத்து வருமா ஒத்து வராதுன்னு எனக்கு தெரியும். அந்த மாதிரி விஷயங்களுக்கு ஓப்பனாக நோ சொல்லிடுறது அப்படின்றதையும் அவங்க அழகாக சொன்னாங்க. அந்த செல்ஃப் ரியலைசேஷன் நம்மளால ரொம்ப ஈஸியாக பண்ண முடியாது. ஒத்துக்க மாட்டாங்க. இப்போ உதாரணத்துக்கு இவங்க ஏதோ வந்து அம்மன் வேஷம் போட்டு ஏதோ நடிச்சாங்க போல இருக்கு. இவங்க போய் கலாநிதி பார்த்துட்டே சொன்னாங்களாம், பார்த்தா எனக்கே சிரிப்பாக இருக்குது, தயவுசெய்து வேறு யாராவது போட்டுருங்க அப்படின்ட்டு. அதுதான் செல்ஃப் ரியலைசேஷன். நம்மளுக்கு என்ன வரும், நம்மளுக்கு என்ன எந்த லெவலில் நம்ம இருக்கோம் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி இருக்கும்போது நம்மளுக்கு காயங்கள் அதிகமாக இருக்காது. எவனோ ட்ரோல் பண்ணுறது முன்னாடி முதல்ல நம்ம கதையை நம்மளுக்கே தெரியும், நம்ம எதில் வந்து வீக்காக இருக்கும், எது கரெக்டாக இருக்கும் அப்படி. அதனால அந்த செல்ஃப் ரியலைசேஷன் அவங்க திரும்ப சொல்லிட்டு இருக்கிறது. வீம்புக்கு நீங்கள் மாறடிச்சிங்கன்னா மாட்டிக்குவீங்க. தட்ஸ் ஆல். ஓகே. அது இதில் இன்னொன்று என்ன அப்படின்னா, அந்த செல்ஃப் ரியலைசேஷன் வரும்போது இன்னொன்று இந்த செல்ஃப் ஃபீட்பேக்குன்னு சொல்லுவோம்ல, நம்மளுடைய சிறந்த ஃபீட்பேக்கராக இருக்கணும், ரிவ்யூவராக இருக்கணும் அப்படின்னு. நம்மளோட ஒர்க்கை நம்ம ரிவ்யூ பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கான கரெக்டான ரிவ்யூ நம்மளால் பண்ணவே முடியாது. ஏன்னா ரொம்ப மொக்கையாக தான் இருக்கும். நம்ம இன்னும் நல்லா பண்ணிக்கலான்னு தான். இப்போ அவங்களே என்ன சொன்னாங்க, எங்கள் வீட்டிலே நிரோஷா தான் டான்ஸ் ஆடும், பாட்டு பாடும், கடற்கரையில் அது கண்ணாடி இப்படி வச்சுக்கிட்டு படுத்து இல்லை அது தூங்கா ஆச்சு, அதுவும் இல்லையா, அதுவும் இல்லை இதுவும் இல்லை, ஆமாம் ஏதோ ஒன்று அந்த மாதிரிலாம். அதுவும் அது பூங்காவனெல்லாம் வேறு லெவல். ஆக்சுவலி அவங்க தான் நடிகை ஆவாங்கன்னு நினச்சிட்டு இருந்தேன் நான் எங்கள் வீட்டில். கஷ்டத்தில் பார்த்தா நான் வந்து இந்த படத்தில் வந்து பார்த்தேன். இப்பயும் என்ன வந்து அவங்க அதை சொல்லுவாங்க. அவங்க நம்ம ஃபஸ்ட் பார்ட்டில் நம்ம பேசணும், அப்போ நான் இந்த ஃபுல்லாக பார்க்கல. எஸ். அதில் வந்து நான் வந்து பேசி நடித்த டயலாகுக்கெல்லாம் வந்து பின்னாடியெல்லாம் சிரிச்சிட்டு இருந்தாங்க. ஏதோ நம்ம ஒழுங்காக பேச நினச்சிக்கிட்டேன். அப்புறம் தான் தெரிஞ்சு என் தமிழே கொஞ்சம் பேசி தப்பாக பேசியிருக்கேன் அப்படின்ட்டு. அப்படின்னு இப்பயும் கன்சிடர் பண்ணலாம் அப்படின்னாங்க. நம்ம அதை தான் சொன்னோம் அன்றைக்கி ஆக்சுவலி. ஓகேவா. ஸோ இந்த விஷயங்கள்லாம் சொல்லிட்டு இருக்கும்போது அந்த செல்ஃப் இதுக்கு பட் ஆனால் இதில் இந்த வீடியோவில் நான் ரொம்ப பார்த்தது என்னென்னா, அவங்க சரத் சாரை வந்து பயங்கரமாக லவ் பண்ணுறாங்க. அவங்க அது சொல்லும்போதே ஒரு மலர்ச்சி அது தெரியும். அப்படி இருந்தால் தான் பார்ட்னர். அதான் அந்த பார்ட்னரை வந்து அது சொல்லும்போதே அது ஒரு அதான் சொல்கிறேன், அதில் இருக்கும், அது தெரியும், அதில் அந்த லவ் அதில் புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொல்ல வரேன் நான். அவங்க உட்காந்துருக்கும் போது கூட நான் ஏதோ ஒரு சின்ன வீடியோ ரீல்ஸ் ஏதோ அவங்களோட பார்க்கும்போது கூட அவங்க கைக்குள்ளே விட்டுட்டு தான் உட்காந்துக்கிறாங்க அப்படி சாஞ்சிக்கிட்டு. அது எனக்கு நான் உட்காருவேன் இந்த மாதிரி தான் மோஸ்ட்லி. காலில் கட்டிட்டு அப்படியே படுத்து தூங்கிடுவேன். நேற்று வந்து அப்படியே தூங்கிட்டேன், நல்லா கதை பேசிக்கிட்டு 1.5 மணி நேரத்துக்கு மேலே. ஏன்னா தூங்கவே இல்லை, அவள் தூங்கிட்டா. ஆனால் எழுந்து இது 2 பேருமே அது நடக்கும். சரி விடு பரவாயில்ல சொல்கிறேன்.
இல்லை அது மாதிரி இருக்குன்னு நான் சொல்ல வந்தேன், வேற ஒன்றும் இல்லை. ஓகே. ஸோ அது நீங்கள் சொல்லும்போது நான் ஞாபகம் வந்தது. எஸ், உண்மைதான், அது அவங்களுக்கு நல்லாவே தெரியுது. அண்டு எதுக்கு இப்போ இங்கே வந்தேன் அப்படின்னா இன்னொன்று அவங்க இன்னொன்று சொன்னாங்க, என் புருஷன் வந்து ஆம்பிஷா அதில் இருப்பாப்புல, ஒரு விஷயத்தினுடைய டு த கோர் போய் நிற்பாப்புல. எனக்கெல்லாம் வந்து ப்ரெசிவரன்ஸு, அதே மாதிரி வந்து அந்த சிலதெல்லாம் நான் வேணாம் அப்படின்ட்டு நான் அது செய்ய மாட்டேன். உண்மையை வந்து அதே மாதிரி வந்து நீ என்ன பண்ண அப்படின்றது நான் ரொம்ப ஆனஸ்டா இருப்பேன். அதுவே ப்ராப்ளம். எல்லாரும் என்கிட்ட வர்றதுக்கான ப்ராப்ளமே அதுதான் அப்படிங்கிற ஒரு விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க இல்லையா. இதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கும்போது இவங்கள்ட்ட என்னன்னா அப்பதான் கேட்டாங்க, இந்த பெண்கள் வந்து எதுல வந்து இந்த மாதிரி இருக்காங்க அப்படின்பொழுது 2-3 விஷயம் சொன்னாங்க. ஒன்று, இந்த தோல்வி, ஃபர்ஸ்ட் அவங்கள வந்து ஏமாத்திடுறது, துரோகம், இதெல்லாம் வந்து பெண்களால் தாங்கவே முடியாது அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கும் பொழுது, அண்டு வந்து எதுவாக இருந்தாலும் ஸ்டார்ட் ஃப்ரம் த ஸ்க்ராட்ச். ஆமாம், அது வந்து திரும்ப ஸ்டார்ட் ஃப்ரம் த ஸ்க்ராட்சுங்கிறதுலாம் சாதாரண விஷயம் கிடையாது. லூசிங் பேரண்ட்ஸ் இதெல்லாம் சொல்லும்போது தான் அவங்க அம்மாவை பற்றி அவங்க சொன்னாங்க. நிறைய விஷயங்கள் எங்கள் அம்மா வந்து என்னை வந்து ரொம்ப டஃப்பான ஒரு ஆளாக வந்து ஆக்கியிருக்காங்க. பெரிய பொண்ணாக இருக்கிறதுனால அந்த ஒரு இதுவும் இருக்கும். இன்னொன்று அதுக்கு அவங்க சொன்னாங்கல்ல, அந்த அவங்களோட ஹஸ்பண்ட் வந்து விட்டுட்டாங்க போல இருக்கு. எம்ஆர்ஆ அதுக்கு ரொம்ப டீப்பாலாம் போக விரும்பல. ஒரே நாள் பைய தூக்கி கிளம்புனாங்கன்னாங்க எங்கள் பாட்டி. எனக்கு அது சொல்லும்போது எங்கள் சத்யாப்பாட்டி தான் எனக்கு ஞாபகம் வந்து டம்மான்னு கிளம்புனாங்க ஆக்சுவலி. ஓகேவா. ஸோ அந்த மாதிரி அது நிறைய இடங்களை கனெக்ட் பண்ணிக்க முடிஞ்சுது ஆக்சுவலி. அதேதான், அந்த மாதிரி வரும்பொழுது அப்போ கண்டிப்பாக அந்த தைரியம் இருக்கும். ஒரே ஆள் அவங்களே எல்லாம் பார்த்துக்கணும் அப்படிங்கிறப்ப யோசிச்சு பாருங்க. அப்போ அவங்க டஃப்பாக தான் இருந்திருப்பாங்க அப்படின்லாம் சொல்லி புரிஞ்சிச்சு. அப்போ அந்த டஃப்னஸ் வரும்போது தான் அவங்க சொன்னாங்க, என்ன இந்த டஃப்னஸ் எப்படி வளர்த்துக்கிறது. ஒரே விஷயம்தான், நாம தான் எல்லாத்துக்கும் ரெஸ்பான்சிபிள். நம்ம தான் நம்மளை பார்த்துக்கணும். எந்த எந்த மயிராலும் நம்மளுக்காக நிற்க மாட்டாங்க அப்படின்றது ரொம்ப தெளிவாக புரிஞ்சுக்கணும். அதேதான். அதோட அதில் வந்து சொன்ன முக்கியமாக பெத்த பிள்ளைங்க நம்பாத. That's it. இந்த அதை சொல்லும்போது சொன்னாங்க, அலோன், இதுதான் கரெக்டான வார்த்தை. ஆல்வேஸ் வி ஆர் அலோன். ஓகேவா. என்ன பார்ட்னர், நல்ல பார்ட்னர் கஷ்டம், நல்ல விஷயம். ஆனா அதுக்கப்புறம் பிரச்சனை அப்படின்னு இருந்தா நீ தான் ஃபேஸ் பண்ண. எல்லாத்த விட தான் பிள்ளைங்க, அவனுங்களை மட்டும் நம்பவே கூடாது அப்படின்னு சொன்னது வந்து ரொம்ப நல்லா இருந்தது. அதுக்கு அந்த பிள்ளைங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அவங்க சொன்ன விஷயம் ரொம்ப நல்லா இருந்தது. நோ யுவர் பவுண்ட்ரிஸ், அவ்வளோதான். இப்போ போறீங்க, இப்போ ஒன்றுமே இல்லை, என் பவுண்டரி என்னன்னு எனக்கு நல்லா தெரியும். யாழினி 8 மணிக்கு மேலே மொபைல் பார்க்காத, இவ்வளோதான் நம்மளால சொல்ல முடியும். ஆனால் இதே டேய் அவள் 8 மணி வரையும் மொபைல் பார்த்துட்டு இருக்கா, நீ 8 மணிக்கு கொண்டு வந்து வச்சிடணும்னு சொல்லுன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம பவுண்டரி என்னன்னு சொன்னோன்னே, யாழினி 8 மணிக்கு மேலே பார்க்காத. இப்போ இது எங்கால் பவுண்டரி என்னன்னா, யாழினி 8 மணிக்கு இங்கே மொபைலு லேப்டாப் எல்லாம் இங்கே வந்துடணும். 8:01 இங்கே இருக்கும் எல்லாமே. ஆமாம், அது எப்படின்னு எனக்கு தெரியாது. நான் யோசிப்பேன், இன்னும் நம்மளும் தான் போனோம், யாழினி மொபைல் வந்துடணுன்ட்டு போனோம், ஒன்றும் வரல. 2 நாள் பார்த்தேன், வரல. 3ஆவது நாள் ஜக்கி அது வந்து இது ரொம்ப இதுவாக போயிட்டுருக்கு, 8 மணிக்கு எல்லாம் இங்கே வந்துடணும்னு சொல்லு. வந்துச்சு எல்லாம். மறுநாள் காலையில் எடுப்பான்னு ரொம்ப ஆர்வமாக பார்த்துனே இருந்தேன். சீக்கிரமாக எழுந்து எடுக்கவே இல்லை, ஸ்கூலுக்கு போகிறப்ப எடுக்கவே இல்லை. அதனால அந்த பவுண்டரி எனக்கு தெரியும், இவ்வளோதான் என் பவுண்டரி. இல்லை, அந்த பவுண்டரி நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா அதை நான் கொண்டாடுவேன் ஆக்சுவலி. அங்கே தான் நீங்கள் வந்து நிறைய இடத்துல வந்து நிறைய பேர் லூஸ் பண்ணுவாங்க. ஒரு பவுண்டரி செட் பண்ணி அந்த பவுண்டரி நீங்கள் வந்து அதை புரிஞ்சு அதை கரெக்டாக நிற்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் ரொம்ப கொண்டாடுவேன், அதை ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுவேன், லாயலாக இருப்பேன், ரொம்ப பார்த்துக்குவேன். அதில் கொஞ்சம் பேசுகிறனாலும் வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான். அது தெரியும் அவளுக்கு. ஒன்றும் இல்லை, இன்னைக்கு வந்து என்ன மேடம், அவளுக்கு தெரியும், அவங்க அம்மாவுக்கு தெரியும், அவங்க எல்லாம் கரெக்டா பவுண்டரி எல்லாருக்குமே தெரியும், என் கூட பழகுன எல்லாருக்குமே தெரியும். இல்ல ஜாக்கி, அவங்க பாருங்க அதை கரெக்டா ஃபாலோ பண்ணி இந்தியா பவுண்டரியில இருந்து கூட்டிட்டு வந்தாங்க பாருங்க. எக்ஸாக்ட்லி, பவுண்டரி பிரேக்கர்ஸ். இன்னைக்கு ஒன்றும் இல்லை, நான் போய் ஒரு விஷயம் ஒன்று சொல்கிறேன். முன்ன ஏன்னா இந்த மிக்ஸி போடும்போது அது வந்து இந்த ஹெவி டியூட்டியில் ஹெவி ஆகும்போது கீழே வந்து இப்போ அந்த இது போயிடும். ஐ மீன் அந்த ஃபீஸு திரும்ப அழுத்தினா தான் அது பண்ணணும். எப்பயுமே மிக்ஸி வந்து நான் வந்து ஆஃப் பண்ணி தான் பண்ணுவேன். அன்னைக்கு வந்து என்னன்னா நின்றுடுச்சு, என்ன ஒரு மைண்ட் செட்டில் டக்கு அதனால ஸ்விட்ச் ஆஃப் ஆயிருக்கிறத பார்த்தோன்னே இவங்க வந்து ஓவன் மறைச்சிருச்சு. ஆமாம், ஸோ ஸ்விட்ச் ஆஃப் ஆயிருந்தது வந்து ஓவன் ஸ்விட்ச். நான் வந்து மிக்ஸி இதுன்னு நினச்சிக்கிட்டு போட்டால் படர்னு ஓடுது. கை வச்சுருந்தா என்ன ஆகிடும், துணு தான். ஸோ இப்போ மிக்ஸி அரைக்கிறப்ப இதை வந்து இவங்களுக்கும் சரி அவங்களுக்கும் சரி எல்லாத்துக்கும் சொல்லுவோம், இந்த ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. மைண்டில் அந்த இடம் 2-3 இடங்கள் வந்து ரொம்ப இதுவான விஷயங்கள், அதெல்லாம் வந்து நான் சொல்லுவேன். இப்படி ஒரு விஷயம் இருக்குது, இந்த ஜாக்கிரதை ரொம்ப முன்னாடியே சொல்லிடுவேன். மீறி நடக்கிறது நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் முன்னாடியே ஒரு காஷனாக ஒன்று சொல்லும்பொழுது என்னை என்னென்ன யானி வந்து ஏதோ பெயிண்ட் பண்ணிகிட்டு இருந்தது. நான் உடனே இப்படி திரும்பி பேச ஆரம்பிச்சேன். திரும்ப அது என்கிட்ட வந்து பார்த்தா நான் எங்கேயோ பார்த்து பேசிகிட்டு இருந்தேன்.
இல்லைப்பா அப்படின்னு. நான் ஒரு விஷயம் எடுத்து வந்து உங்கள் 2 பேருக்கு ஒரு விஷயம் என் அனுபவத்தை சொல்கிறேன். நீ எனக்கு ஐ கான்டாக்டே பண்ணலை, நீ உன் வேலையில் பிஸியாக இருந்த. இப்போ எனக்கு வேலை இல்லை, உனக்கு மாதிரி தான் வேலை இருக்கா? எனக்கு வேலை இல்லையா? என் வேலை மாதிரிலாம் விட்டு உனக்கு நான் வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறேன்ல, சொல்கிறேன்ல. என் டைம் எவ்வளோ வந்து ப்ரீஷியஸ். அதை எடுத்துகிட்டு வந்து உங்ககிட்ட வந்து சொன்னா நீ பெரிய மயிர் மாதிரி வந்து நீ வந்து என்ன வேணாலும் கர்மத்தை பண்ணு, ஏன் ஒரு 2 மினிட்ஸ் வேணாலும் நிற்க முடியாதா? அப்படின்னும் போது தான் எனக்கு சமூகம் வந்து என்னாச்சு, நான் இந்த மாதிரி பண்ணேன். அப்போ புரியுதில்ல உனக்கு, உனக்கு அது ரிஃப்ளெக்ட் பண்ணும்போது உனக்கு தெரியுதில்ல, அதனுடைய இது விஷயம் என்னன்னு உனக்கு புரியுதில்ல. இதை இப்படி பண்ணாமல் உங்களுக்கு அது புரிய வைக்க முடியாதுன்றேன் நான். ஓகேவா? ஸோ அதுதான் அங்கே வைக்கிற அந்த பவுண்டரிஸோ இல்லை விஷயம் டீச் பண்ணுற விதமோ அதுதான் வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான். ஓகே. ஸோ அதுதான் அவங்க ரொம்ப அழகாக சொன்னாங்க, நோ யோர் பவுண்டரிஸ். நான் இது வந்து யாழினி எக்ஸாம்பிளாக சொல்கிறேன். நீங்கள் நிறைய நேரத்தில் கவனிச்சு பார்த்துட்டிங்கன்னா நமக்கு அந்த பவுண்டரிஸே தெரியாது. நம்ம அங்கே தான் தப்பே பண்ணுவோம். நம்ம என்ன நினைப்போம் அப்படின்னா, நாம் தான் பார்த்துக்கிறதுக்கு இருக்கோம்னு நினைப்போம், நாம் தான் இதை செய்யணும் அப்படின்னு நினைப்போம், நமக்கு வந்து இவ்வளோ உரிமைகள் இருக்குதுன்னு நினைப்போம். இதெல்லாமே நீங்கள் டக்குன்னு பார்த்தீங்கன்னா உடஞ்சிட்டே வரும். ஆமாம். நாம் ஒன்று வந்து ஒரு ஒரு பிளான் பண்ணி போவோம் ஒரு இடத்துக்கு. அப்போ அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, டக்குன்னு அவங்க வேற பிளான், நான் உன்னை யோசிக்கவே இல்லையா, நீ பாட்டுக்கு இரு, நான் பாட்டுக்கு நான் வந்து இதுக்கு தானே வந்திருக்கேன் அப்படின்னு பொழுது நம்ம தான் அப்போ அங்கேருந்து என்ன நினைப்போம் அப்படின்னா, நாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அவங்களுக்கு அப்படின்னு நினைப்போம். ஒருத்தவங்க ஒரு வீடு, நமக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்க வீட்டுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக வந்து நம்ம போனோம். நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா என்னென்னவோ ஹெல்ப் பண்ணியிருக்கோம். அவங்க வீட்டுக்கு அரிசிலாம் வாங்கி போய் கொடுத்துருக்காங்க ஜாக்கி. அந்த அரிசியுமே வந்து என்னென்னா, அப்போ எங்கள் வீட்டுக்கே வந்து நான் மாடியில் வந்து கொண்டு வந்து போட சொல்லுவேன். இவங்களை வந்து தூக்க முடியாது, அவங்களுக்கு அப்போ வந்து அந்த ஆர்த்தட்டிஸ் ரொம்ப சிவியராக இருந்த டைம் வேறு. அப்போ இவங்க தூக்கிட்டுலாம் போய் நம்ம வந்து போடும்பொழுது அதன் பிறகு அவங்க நம்மளை நடத்துவாங்க இல்லைங்களா. நம்ம தான் அந்த குடும்பத்தையே பார்த்துக்கணுங்கிற அளவுக்குலாம் நாங்கள் யோசிச்சு வச்சுருந்ததுக்கப்புறம் அதன் பிறகு வந்த வழி, அதன் பிறகு கொடுத்த ஏமாற்றங்கள்லாம் இருக்குல்ல, வேறு மாதிரி அப்படியே நவுத்தி வச்சோம். அதுக்கப்புறம் நவுத்தி வச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். பட் இந்த பவுண்டரி முதலே ஏன் நமக்கு தெரியாமல் போயிடுச்சு அப்படிங்கிற வெளுத்ததெல்லாம் பால நம்ம நம்புறோம். நம்ம வந்து அவங்க பேசுறது அப்படியே வந்து அவங்க சொல்லுவாங்க தெரியுமா, இதில் ராதிகா சொல்லுவாங்க, இதெல்லாம் நம்ம பேசியிருக்கோம் நிறையா. அவங்க பேசுறதுக்கு முன்னாடி நம்ம நிறைய வீடியோக்களை பார்த்துருக்கோம். இந்த விஷயங்கள் எல்லாம் நான் எல்லாருக்கிட்டையும் சொல்லுவேன், ஒரு பெனிஃபிட் ஆஃப் டவுட்ஸ் வந்து எல்லாருமே வைங்க. அது வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் எப்படி சொல்லியிருப்பேன்னா, 100% 5% அவன் மேலே 5% அவன் மேலே ஒரு புள்ளி வைங்க, அப்படியே நம்பாதீங்க. இதெல்லாம் என்னன்னா அடிபட்டு தான் நம்மளுக்கு தெரியும். ஏன்னா அதான் ரொம்ப அழகான ஒரு வார்த்தையில சொல்லுவாங்க, பாவம் பார்த்ததான் பிக்கஸ்ட் பனிஷ்மெண்ட் எனக்கு. அதேதான். அது எப்படி அப்படின்னும் பொழுது இப்போ நீங்கள் நம்ம ஒன்று இந்த எப்படி நீங்கள் முன்னேறணும் அப்படின்னும் பொழுது அவங்க இன்னொரு விஷயமும் சொன்னாங்க, உங்களுக்கு தெரியலையா அந்த இடத்துல எக்ஸ்பர்ட்டை கொண்டு வந்து வச்சிருங்க. நான் வச்சிருக்கேன் அப்படிதான், எக்ஸ்பர்ட்ஸ் வச்சு தான் அடுத்த வாட்டி ஒரு தோத்து போயிட்டேன், அடுத்த வாட்டி நான் எனக்கு எல்லாம் தெரியும்லாம் நினைக்காதீங்க. அந்த இடத்துல ஒரு எக்ஸ்பர்ட்ஸை வச்சுட்டிங்கன்னா முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லும்பொழுது அவங்க சொன்னாங்க, இந்த இடங்கள்ல நான் தப்பானதே என்னன்னா, பாவம் பார்த்தது தான் என்னுடைய பிக்கஸ்ட் பனிஷ்மெண்ட் அப்படிங்கிற வார்த்தையை அவங்களும் சொன்னாங்க. அண்ட் எல்லாத்த விட அவங்க சொன்ன விஷயங்கள்ல வந்து ரொம்ப பிடிச்சது வந்து ஃபேமிலி தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னாங்க. அது வந்து 6 மணிக்கு மேலே அவங்க ஷூட்டே இருக்க மாட்டாங்க. அது வந்து இல்லை, இதில் நிறைய பேர்கிட்ட நிறைய போலித்தனங்கள் இருக்கும். அவங்க பேசுறதுக்கும் நடந்துக்கிறதுக்குமே வேற டிஃப்ரெண்ட் விஷயங்கள் இருக்கும். இதெல்லாம் வந்து நான் நிறைய போட்டு குழப்பிட்டு இருக்கேன் ஒரு காலத்தில். அது அவங்க வேலை, அது அவங்க விஷயம், நம்மளுக்கு அதுக்கு சம்மந்தம் கிடையாது. நாம் எப்படி இருக்கிறோம், நாம் எப்படி நம்ம இருந்துக்கிறோம், நம்மளை எப்படி நம்ம ஃபேமிலிக்கு நம்ம எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம், அவ்வளோதான். இல்லை, இந்த நம்ம டைமுக்குங்கிறத விட ஜாக்கி இதில் வந்து ஒரு ரொம்ப நல்ல முடிவு எடுத்தாங்க. எப்போ பாரு என்ன ஆகும் அப்படின்னா, நாங்கள் 3 பேர் தான் சென்னையில் இருக்கும்பொழுது, நான், யாழினி, ஜாக்கி தான், இவ்வளோ தான் எங்களுடைய சர்க்கிளே, இவ்வளோ தான். அப்போ எங்கேயாவது யார் வீட்டுக்காவது போகணும் அப்படின்னு நினைப்போம். யார் வீட்டுக்காவது போனால் வந்து கொஞ்சம், இப்போ உதாரணத்துக்கு என் கசினே எடுத்துப்போமே, அவன் வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு நினைப்பேன். ஏன்னா அவன் எடுத்தால் கொஞ்சம் பிரச்சனை இல்லை, அங்கே அவன் வீட்டுக்கு போவோன்ட்டு. அப்போ எப்போ பாரு அவன் வீட்டுக்கு போகிறோன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு கட்டத்தில் வந்து ஜாக்கி யோசிக்க ஆரம்பிச்சு, எப்போ பாரு அவங்க வீட்டுக்கு போகிறோம், உட்காந்துக்கிறோம், காப்பி குடிக்கிறோம், வேறு எதுவுமே இல்லை, இந்த டைம் ஏன் நமக்கு நம்ம எடுத்துக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வேறு இடங்களுக்கு போக ஆரம்பித்தோம். ஒரு பார்க்குக்கு போகிறது, ஒரு பீச்சுக்கு போகிறது, அது புதுசாக லாங் டிரைவ். மகாபலிபுரம் சும்மாவே போய்ட்டு வரும், மகாபலிபுரம் அதுலேயும் ஒரு லாங் டிரைவ், நடுவில் பிடிச்ச இடத்துல காஃபி, நைட்டு டிஃபன் அழகாக வரும். நிறைய பேசுறது, காரில் பாட்டு பாடிட்டு போவோம், நிறைய அந்த ஃபேமிலி டைம் நிறையா இருந்தது. அதுக்கப்புறம் அதன் பிறகு உண்மையிலே நீங்கள் வந்து நான் வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் லெவல்லாம் பயங்கரமாக கம்மியாச்சு. உதாரணத்திற்கு யாழினி பயங்கரமாக ஓப்பன் அப் ஆனா அந்த டைம்லலாம். நம்ம ஒரு வீட்டுக்கு போகிறோம், நம்ம தான் பேசிகிட்டு இருப்போம், இப்போ குழந்தை என்ன பண்ணும் அப்படின்றது நம்ம யோசிக்கிறதே கிடையாது. அப்போ அதன் பிறகு தான் அது யாழினி அதுக்கப்புறம் நம்மளுக்கெல்லாம் அட்வைஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க நிறைய பேர். ஆமா, உங்க குழந்தைக்கு வந்து நீங்க இவ்வளவு தூரம் வரீங்களா அப்படின்ற மாதிரி நம்மளுக்கே அட்வைஸ்லாம் பண்ண ஆரம்பிச்சதெல்லாம் காமெடி வச்சுக்கோங்களேன். ஸோ எனக்கு என்னன்னா,
அது நம்ம ரொம்ப சீக்கிரமாக ரியலைஸ் பண்ணிட்டோம் அப்படின்றது அந்த ஃபேமிலி டைம் இருக்குல்ல, அதை ரொம்ப அழகாக இவங்க சொன்னாங்க. அப்போ அப்பயுமே வந்து எனக்கு இருந்த கேள்வி வந்து அந்த இன்டர்வியூவருக்கும் இருந்தது. அவர் வந்து என்ன அவர் சொன்னார்? வந்து கோபி அவர் பேர். இன்டர்வியூவர் தானே அவரு? ஆமாம், இன்டர்வியூர் தான். அவர் பேர் வந்து கோபி. நியா நானான்னு ஒரு ஷோ வந்து பண்ணிட்டு இருக்காரு. எனக்கு 23 தெரியும் சார். அது 23 சீசனாக பண்ணிட்டு இருக்காரு மேடம். வித்தவுட் ஃபெயிலாக ஒரு ஷோ வந்து போகிறது தமிழ் இண்டஸ்ட்ரியில். எத்தனை வருஷமா இருக்காரு கமல்ஹாசன் இண்டஸ்ட்ரி? இருக்காரு மேடம், ஒரு 50-60 வருஷமா இருக்காரு. அவர் ஹோஸ்ட் தானே? ஆமாம், ஹோஸ்ட் எக்ஸ் ஹோஸ்ட். ஆமாம்மா. அவ்வளவுதான் என்ன பொறுத்தவரை. ஐயோ, உங்களை பொறுத்தவரை அதுதான். நான் ஜஸ்ட் அடிஷனல் இன்ஃபர்மேஷன் ஐ ஜஸ்ட் செட். தட்ஸ் வாட். ஏன் என்ன பொறுத்தவரை அதுக்கு நான் ஏன் சொல்றேன்னா அவங்களை அப்படிதானே அட்ரஸ் பண்ண முடியும்ங்கிறதுக்காக சொன்னேன். ஆமாம் ஆமாம். அவங்கள நான் இப்படி இல்ல, கோபி கேட்டாருன்னு சொல்லலாம், அப்படி கூட அட்ரஸ் பண்ணலாம். நீங்க வந்து ஒரு வந்து இன்டர்வியூர் அப்படின்ற மாதிரி இன்டர்வியூ எடுத்தாரு அப்படின்ற மாதிரி சொன்னீங்களா? இப்போ இங்க இதை பாக்குற எல்லாருக்குமே ஏதோ ஏலியன்ஸ் வந்து இன்டர்வியூ எடுத்து நினைச்சிட கூடாதுல்ல. சோ நீங்க உங்க வாயை மூடினாலே யாரும் நினைக்க மாட்டாங்க ஜாக்கி. இருக்கறதுல நம்மள கவுத்து அது வந்து போட்டு. ஆமா மேடம், அதனுடைய ப்ராசஸ் பெரிய ப்ராசஸ். அது ஏதோ ஐ லைக் இட், ஐ மஜா இட், தட்ஸ் இட். ஓகே, ரொம்ப நன்றி. சரி விடுங்க. Thank you. சரியா? அப்ப எனக்கு அவருக்கும் இருந்தது அந்த டவுட். என்னன்னா ஃபேமிலி தான் முக்கியம், நான் கிளம்பிடுவேன். இப்போ சொல்வீங்க வளர்ந்துட்டீங்க அப்படின்றப்ப எனக்கு தோணுச்சது. இப்போ சொல்வீங்க கிளம்பி இதே முன்னாடினா இப்ப வந்து வந்த புதுசுல 6 மணிக்கு கிளம்புறேன்னு சொல்ல முடியுமா? அது உதாரணத்துக்காக சொன்னது. ஆனா ஃபேமிலி டைம் அப்படின்றது வந்து சனி ஞாயிறில் கூட நீங்கள் வந்து உங்கள் ஃபேமிலிக்கு டைம் கொடுக்கலாம், முக்கிய நாட்களில் டைம் கொடுக்கலாம். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள்ல அதில் இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு எங்கள் அப்பா வந்து தீபாவளிக்கு அவர் வந்து நைட்டு ஃபுல்லாக இருப்பார். ஆமாம், அம்மா வந்து சுயம் உண்டை சுட்டுவாங்க, வடை சுடுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. அப்பா இருக்க மாட்டார். அப்பா காலைல வருவார். அவர் துணிக்கடையில் நைட்டு ஃபுல்லாக வந்து அந்த துணிக்கடை பிஸ்னஸ்ன்றதுனால அவர் மேனேஜர்ன்றதுனால ஃபுல்லாக இருந்துட்டு காலையில் கடை சாத்திட்டு தான் வருவார் தீபாவளி. இது ஒரு வருஷமாக இருக்கும்போது அதே மாதிரி எங்கள் அப்பாலாம் எங்கள் கூட வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணதே இல்லை. நானும் எங்கள் அப்பாவும் பார்த்த ஒரே படம் தூரல் நின்று போச்சு, அவ்வளோதான், பெருசாக இல்லை. அப்புறம் ஜோசிகார் அதை சொன்னான்றதுனால எங்களை நகர்த்தி வச்சார். எந்த பசங்க கூட ஒரு படத்துக்கு போகல. அந்த அதாவது எதாவது சொல்கிறேன், அந்த பாண்டே இல்லாமல் பாண்டில் இருந்தோம் நாங்கள். அவர் கற்றுக் கொடுத்த டிசிப்ளின் அந்த மாதிரி விஷயங்களை தான் பேசிகிட்டு இருப்பாங்க. அவர் கூட ஆன மெமரிஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா கிடையவே கிடையாது. புரியுதுங்களா? சார், இதெல்லாம் தான் நம்ம வந்து இந்த இடத்துல நான் எடுத்துக்கிற விஷயமா நான் பார்க்குறது. இப்போ வந்து ஒரு நாளுங்கிழமையில் நான் என் பொண்ணு கூட நான் இருக்கிறேன், அந்த டைமில் இருக்கிற வேலையை நான் வந்து தள்ளி போடுறேன். தட்ஸ் ஆல். இல்லை, உதாரணத்துக்கு இப்போ ஒரு லீவ் டைம் ஏதாவது ஒன்றுனா ஃபர்ஸ்ட்டு மூவி நைட்டுன்னு ஒன்று வச்சுருவாங்க ஜாக்கி. திடீர்னு ஒரு சர்ப்ரைஸ் மூவி ஒன்று இருக்கும் அவளுக்கு அப்படின்னு. ரொம்ப நாள் நடுவில் விட்டுருந்தேன், இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். கோடான ஒரு படம் பார்த்துருக்கோம். தயவுசெய்து 15+ இருக்கிற பிள்ளைகள், பெண் பிள்ளைகள் இருந்தாலும் சரி, ஆண் பிள்ளைகள் இருந்தாலும் கண்டிப்பாக பாருங்கள். பசங்களை அரசியல்படுத்துங்க. முக்கியமாக அவங்களுக்கு வந்து நம்மளுடைய அந்த லெகசி இருக்குல்ல, அதுக்காக ஜாதி மதத்தெல்லாம் சொல்லலை, நம்மளுடைய லெகசி நிறைய விஷயங்கள் இருக்குது. நம்ம நிறைய விஷயங்களில் வந்து இப்போ உதாரணத்துக்கு இன்றைக்கி கூட வந்து ஒரு விஷயம் சொன்னோம், இந்த மொழிப்போர்னு வச்சுக்கோங்களேன். அது எப்படி அது வந்து ஒன்றுத்தில் இவ்வளோ ஒரு ஸ்ட்ராங்காக இருக்கீங்க அப்படின்னும் போது, ஜெர்மன் அங்கே பேசுகிற மொழியை வைத்து தான் நான் அந்த மொழியே. ஆமாம், அந்த இப்போ கொரியானா கொரியன் மொழி, சைனானா சைனா மொழி, ஃப்ரான்ஸ்னா ஃப்ரான்ஸ் மொழி, ஜப்பான்னா ஜப்பானீஸ் மொழி, இங்கிலாந்துனா இங்கிலீஷ் மொழி. இப்படி தான் மொழியை இந்தியாவில். அதுவும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாடு, தமிழ் மொழி. அது ஏன் அப்படி சொல்லணும்னா அதுக்கு இதுக்கான ஒரு லெகசி இருக்குது, நம்மளுக்குன்னு ஒரு பாரம்பரியம் இருக்குது. இன்றைக்கி வந்து 4000 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு மம்மியில் வந்து ஒரு வியாபாரியுடைய பெயர் இருக்குன்ற அளவுக்கு வந்து நமக்கு இருக்குது. அப்போ அதை நீங்கள் அதாவது நான் என்ன யோசிக்கிறேனோ என்னுடைய தாய்மொழியை யோசிக்கும் போது தானே சிந்தனைகள் வளரும். அதுக்கு தானே இந்த போராட்டமே. அதை ஏதோ ஒரு வகையில் வந்து ஒருத்தன் ட்விஸ்ட் பண்ணி உள்ளார வரானும் போது அதை சொல்லிக் கொடுக்குற கடமை நமக்கு இருக்குல்ல. அதை தான் நான் சொல்கிறேன். அப்போ அதே மாதிரி தான் நீங்கள் நிறைய விஷயங்கள் நீங்கள் கற்றுக் கொடுக்கணும் உங்கள் குழந்தைங்களுக்கு. அது பூடகமாக ஒரு கார்ட்டூன் காமிக்கிற மாதிரி ஒரு படம், நல்ல படத்தை எடுத்து வச்சுக்கிட்டு அந்த படங்கள் நீங்கள் பார்க்கும்போது அந்த குழந்தைக்கு நிறைய விஷயங்களை நட்பு ரீதியாக அவங்க கூட அது கிட்ட நெருங்கும். இல்லை, இன்னொன்று அந்த ஃபேமிலி அப்படிங்கிறது வந்து என்னன்றது புரிய ஆரம்பிக்கும் நிறைய இடங்கள்ல. ஃபேமிலினா என்ன, நான் எந்த இடத்துல என் ஃபேமிலிக்காக நிற்கணும் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஈஸியாக புரிய ஆரம்பிக்கும். எதெல்லாம் விட்டு கொடுக்கணுங்கிறது புரிய ஆரம்பிக்கும். நீங்கள் சுயநலமாக உங்களுடைய சந்தோஷத்துக்காக நீங்கள் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸு, உங்களுடைய உறவுகள் அப்படின்ற லெவலுக்கு நீங்கள் போயிட்டு இருக்கும்போது நீங்கள் ஃபேமிலி நிறைய இடத்துல விட்டுருவாங்க. ஆனால் இது எல்லாமே பசங்க நோட் பண்ணிட்டு இருப்பாங்கன்னு சொல்ல வரேன். இப்போ எனக்கு எங்கள் அப்பா கிட்ட பாண்டே கிடையாது. ஆக்சுவலாக எங்கள் அப்பாவும் நானும் சண்டை போட்டுக்கிட்டோம், அடிச்சுக்கிட்டோம். இது வந்து என்னன்னா, ஏன்னா அப்படி தான் இருந்தோம் ரெண்டு பேருமே, எளிய மூலியமாக இருந்தோம். ஏன்னா நிறைய அதில் வந்து மிஸ்டேக்ஸ் இருக்குது. அப்போ இருக்கும். இப்போ எனக்கு அன்றைக்கே சண்டை வரும். ஆனால் நீங்கள் இந்த மாதிரியான நிறைய விஷயங்களை அந்த டைமை கொடுக்க அந்த பாண்டு வந்து வேறு லெவலில் நிற்கும்.
இல்ல இந்த சொல்கிற time விஷயங்கள் கொடுக்க- கேட்கப்படும், புரிய வைக்கலாம், நம்ம சொல்கிற விஷயத்தை எளிதாக புரிய வைக்கலாம். அப்போ வந்து அவங்களும் ஒரு டவுட் வந்து எடுத்து வந்து நம்மகிட்ட ஃப்ரீயாக பேசுவாங்க, ஒரு டிஸ்கஷன் ஆரம்பிக்கலாம், இதை பற்றி உன் கருத்து என்னன்னு பேசலாம். அப்போ வந்து அந்த இடத்துல வந்து ஒரு டவுட் வரும்போது நம்ம அதை கிளியர் பண்ணலாம். அந்த படத்தில் வந்து ஒரு ஒரு படமும் ஒரு 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 லெசன் தான் என்னை பொறுத்தவரையும். அந்த கோடா படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 3 பேருமே ஊமை, காதும் கேட்காது. அண்ணனுக்கு காது கேட்காது, வாய் பேச முடியாது. அம்மாவுக்கு காது கேட்காது, வாய் பேச முடியாது. அப்பாவுக்கு காது கேட்காது, வாய் பேச முடியாது. இந்த மாதிரி ஒரு குடும்பத்தில் எல்லாருமே ஊமையாகவும் செவித்துறன் குறைபாடும் பேச முடியாமல் இருந்தாங்கன்னா அதில் ஒரு குழந்தை பேசி காது கேட்டுச்சுன்னா அந்த 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 கம்யூனிட்டி பேர் கோடா. இப்போ அந்த பொண்ணை வந்து ஒரு ஸ்கூலில் தூங்கும். அவங்க வந்து கிளாஸ் நடத்திக்கிட்டே இருப்பாங்க, டீச்சர் எழுப்பாங்க, எழுந்துமே அது ஒரு சைன் லாங்குவேஜ். ஏன்னா குழந்தை வந்து இது பேசும் எல்லார்கிட்டையும், காது கேட்கும். ஆனால் அவங்களுக்கு வந்து காதும் கேட்காது, பேச முடியாது. சைன் லாங்குவேஜ்லாம் அந்த குழந்தை வந்து பேசும். அது எழுந்ததுமே அது இதுதான் படம். இப்போ இந்த விஷயத்தை தான் நீங்கள் படம் பார்க்குறப்ப குழந்தைக்கு சொல்லிக் கொடுக்கணும். இந்த ஷார்ட் எதுக்கு வச்சுருப்பாங்க தெரியுமா? ஏன் அதை வந்து அந்த பொண்ணு எழுந்திருக்கும் போதே இப்படி பண்ணுது? ஏன்னா அவள் வீட்டில் சைன் லாங்குவேஜ். இப்போ இந்த இடத்துல டயலாக் கிடையாது, ஆனால் நீங்கள் படம் பார்க்கும்போது நீங்கள் வந்து அதை புரிஞ்சிக்க முடியும். ஸோ அதனால் அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் ரொம்ப நல்லா இருந்தது. தேவையில்லாத அட்வைஸு இதெல்லாம் நான் நிறைய பண்ணியிருக்கேன். அதை எல்லாத்தையுமே தூக்கி போட்டேன். ஏன்னா நீங்கள் உங்கள் அட்வைஸ் வந்து அங்கே எரிச்சலாக தான் இருக்குது, உங்கள் நேரமும் போகுது. அதுதான் நோய் ஒரு பவுண்டரிஸ் ஆயிடுச்சு. ஆமாம், அந்த பவுண்டரிஸை வந்து நம்ம வந்து செட் பண்ணாமல் நம்ம தான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறோன்ற மாதிரி நம்ம நினைக்கும் பொழுது அதுக்கு வந்து ஒரு பெரிய ஆப்பே வந்து உருவாகும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதை தான் நீங்கள் வந்து அந்த பவுண்டரிஸை வந்து அவங்க அழகாக சொன்னாங்க ஆக்சுவலாக. ஓகேவா? ஸோ அதனால் அது ரொம்ப நல்லா இருந்தது. எஸ், அதனால தான் பசங்க கூட வந்து நீங்கள் வந்து டைம் வந்து நீங்கள் நிறைய ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்றதும் அந்த ஃபேமிலி டைம்ன்றது அதுதான். இப்போ இவங்க சொன்னாங்க 6 மணி வளர்ந்துருங்க கம்பெனி 6 மணி. அதை விட இன்னொரு விஷயம் நான் சொல்லி முடிக்கல. அதில் அவங்க சொல்லும்பொழுது சொல்லுவாங்க ரொம்ப நீங்கள் வளர்ந்ததுக்கப்புறம் இல்லை இப்போ திரும்பி பார்க்கும்போது தான் அந்த ஃபேமிலி டைமோட இம்பார்ட்டன்ஸ் உங்களுக்கு தெரியுவாங்க. அதுக்கு முன்னாடி அவங்க எங்கெல்லாம் அதை வந்து மிஸ் பண்ணியிருப்பாங்கன்றதும், அதன் பிறகு அந்த ஃபேமிலி டைமும் சரி, அந்த ஃபேமிலியோட டைமை எப்படி வந்து கரெக்டாக எடுத்துகிட்டு போகிறது அப்படிங்கிற ஒரு விஷயமும் ரொம்ப அவங்க லேட்டாக ரியலைஸ் பண்ணியிருக்காங்க. அது அவங்க சொல்லும்போதே தெரிஞ்சிச்சுன்னு சொல்கிறேன். அதை அவங்க சொல்லுவாங்க, நீங்கள் எல்லாம் முடிச்சுட்டு திரும்பி பார்க்குறப்ப ஒரு நாள் உங்களுக்கு தோணும் ஃபேமிலி டைம் தான் எல்லாத்த விட இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்த அவங்க மென்ஷன் பண்ணாங்கன்னு சொல்ல வந்தேன். அண்ட் அதே மாதிரி லாஸ்ட்டாக வந்து என்னன்னா நீங்கள் அவங்க கூட தான் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணியே இருக்க போவீங்க, வேற யாரு கூடயும் ரொம்ப நேரம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது. ஒரு வீட்டில் அவங்க கூட தான் ஸ்பெண்ட் பண்ணும்போது அவங்க கூட தான் நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ண வரணும். அதேதான். இப்போ உதாரணத்துக்கு இப்போ யாழினிக்கு இந்த டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது என்னென்னா எங்களுக்கு அது 2 பேருமே அது கிடைக்கல, அதுதான் உண்மை. அதான் அந்த இடத்துல இதுக்கப்புறம் வந்து இதோட அப்படியே முடிக்க போகிறோம். ஸோ கமெண்ட்டை படிச்சுட்டு அடுத்து மீதி இருக்கிற கொஞ்சம் விஷயங்களை வந்து முடிச்சிடலான்னு தோணுச்சு. ஓகேங்களா? ஸோ அது எடுத்து வச்சுக்கிட்டே இருக்கும்போதே அப்படியே பேசிக்கிட்டே எடுத்து வச்சுக்கிட்டே அதுக்கப்புறம் அப்படியே சொன்னீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். இது கமெண்ட்ஸ் இல்லையா? இல்லை மேடம், இப்போ பேசிகிட்டு இருக்கும்போது அது ஃபோன் எடுத்து அப்படியே பண்ணிட்டீங்கன்னா இப்போ நல்லா இருக்கும். ஓகே, இனிமே பண்ணுறேன். இப்போ எனக்கு என்னன்னே புரியல, கொஞ்சம் ப்ராசஸ் பண்ண லேட் ஆகும். ஏன்னா இந்த இன்டர்வியூவில் அதான் சொல்லியிருந்தாங்க. இந்த இன்டர்வியூ பொறுத்தவரையும் நிறைய பேருக்கு வந்து இன்டர்வியூக்கும் சில பேர் புரியாது, இன்டர்வியூ எடுக்கிறவங்களுக்கும் பேசுகிறவங்களுக்கும் புரியாது. பட் ஆனால் இந்த இன்டர்வியூ பார்த்து முடிக்கும் போது அவங்கவுங்களுக்கு அங்கங்கே ஒரு சில விஷயங்கள் வந்து புரியும் அப்படின்ட்டு. ஓகே, கேஎஸ் அதாவது OT5ன்னு நினைக்கிறேன். அவங்க வந்து ஒரு கமெண்ட் கொடுத்துருந்தாங்க. அவங்க ஃபஸ்ட்டு வந்து நமக்கு வந்து 40 ரூபாய் பணம் வந்து ஃபஸ்ட்டு கொடுத்துருந்தாங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட். அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, ஃபஸ்ட்டு தேங்க்ஸ், உங்களுடைய பாலிசி ஆன் லைக் கமெண்ட்டு ஷேரு இதெல்லாம் சொல்கிறீங்க இல்லையா, இது டீஃபால்ட்டாக நான் பார்க்கும் அனைத்து காணொலிகளுக்கும் லைக் போட்டுருவேன். சூப்பர். கமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, எனக்கு ஏதேனும் கருத்து இருந்தால் அதை பதிவிடுவேன், இல்லைனா இல்லை. ஷேர் பெரும்பாலும் பண்ணுவதில்லை. ஏன்னா நான் என்ன மாதிரி unless I feel it would gel with the person whom I am sharing with. Okay. Yes. என்னோட ஃபோன் கால் தான் வந்தேன். எதுக்கு? ஏன்னா வந்து I want to check what song this is so I can add it to my like list. It's very good song. ஸோ ஷேர் வந்து அது ஒரு ரொம்ப அந்த ஒரு பாயிண்ட் அது வந்து சொன்னது என்னென்னா, நான் வந்து இது ஜெல் ஆகிற பர்சனுக்கு மட்டும்தான் ஷேர் பண்ணுறது, மற்றவங்கள்ட்டலாம் ஷேர் பண்ணுறது இல்லை அப்படின்னாங்க. அண்ட் அதே மாதிரி உங்களோட சேனலில் ஜாயின் பண்ணணுன்னு எனக்கு ரொம்ப ஆசை தான். ஆனால் மந்த்லி அமௌண்ட் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது என்னோடைய விஷயத்திற்கு தாண்டி. ஸோ என்னால் நான் வந்து அக்கேஷனலாக இந்த தேங்க்ஸ் மட்டும் உங்களுக்கு நான் வந்து போட்டுக்கிறேன் அப்படிங்கிறதையும், உங்கள் வீடியோ ரொம்ப என்டர்டெய்னிங்காக இருக்குது, மை பெஸ்ட் விஷஸ் டு போத் ஆஃப் யூ அப்படிங்கிற. தேங்க்யூ. இந்த இடத்துல தான் நான் ஒரு சின்ன விஷயம் மட்டும் சொல்கிறேன். இந்த பணம் அனுப்பிச்சது எல்லாமே ஓகே தான். ஆனால் நீங்கள் இந்த கமெண்ட்டுக்கு வந்து நீங்கள் வந்து
ஒரு லவ் சிம்பிள்ஸ் இப்போ எல்லாருமே போடுறாங்க. ஆமா. அவங்களுக்கு வேற எதுவுமே இல்லைன்னா லைக் போடுறாங்கல்ல, ஆ. கூடயே ஒரு கமெண்ட்டுக்கு வந்து உங்களுக்கு கமெண்ட் இல்லைன்றீங்களா, அதுக்கு நீங்கள் லவ் சிம்பிள்ஸோ இல்லை ஏதோ ஒரு எமோஜி மட்டும் நீங்கள் போடுங்க. எஸ் அந்த மூலமாக இட்ஸ் குட் அப்படின்னும் போது நீங்கள் ஒரு லவ் போடலாம், ஒரு ஒரு என்ன எமோஜி, ஹாப்பி எமோஜி போடலாம். அந்த மாதிரி தான், வேற ஒன்றும் இல்லை, பெரிய கம்பசூத்திரம்லாம் கிடையாது. ஷேர் பண்ணுறது நீங்கள் சொல்கிறதுல வந்து கருத்துக்களை உடன்பாடுறேன். ஏன்னா நான் அந்த வேவ்லென்த்தில் இருக்கவங்களுக்கு போனால் மட்டும்தான் அது வந்து இருக்கும். முதல்ல என்னை பார்க்கும்போதே முதல்ல ரிஜெக்ட் பண்ணுவானுங்க என்ன ஃபஸ்ட்டு எடுத்ததுமே. அதனால் அது எனக்கு புரியுது. யாரோ ஜாக்கி வந்து இப்போ ரீசெண்டாக யார்ட்டையோ பேசிட்டு இருந்தேன் நாங்கள், அவங்களும் வந்து சொன்னாங்களாம் ஃபர்ஸ்ட் உங்களை நான் வந்து பார்க்கறப்ப வந்து என்னடா இவர் வளவலன்னு பேசுறாரு, இவரை பார்க்கறதுக்கு கொஞ்சம் வந்து அவங்க யோசிச்சு தான் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. அண்ணன் ஆரம்பிச்சு இப்போ மாம்சா வந்து நிற்குது அது. ஓ ஆமாம், ஓகே ஓகே. சரி, இப்போ விஷயத்துக்கு போவோம். எஸ் ப்ளீஸ். அடுத்த கமெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா செல்வராணி பாண்டியன், ராதிகாவோட பலமே வந்து அவங்க அம்மா சகோதரர்கள் தான். இலங்கையிலும் அவங்களுக்கு வந்து தொழில் வந்து சீரியல் இருக்கு, இங்கும் வந்து இந்த நிலைக்கு வர அவங்களோட பயணம் வந்து நமக்கு நிறைய வந்து பார்த்தது தான். இப்போ இந்த பேட்டி வந்து இன்னும் கம்பீரத்தை வந்து கொடுக்குது. குடும்ப வாழ்க்கையும் ரொம்ப அழகாக கொண்டு போறாங்க. ஷரத் மனைவி, அவங்க பெண்கள் மற்றும் ஷரத் சகோதரி அவங்க உறவு என்று பார்க்கவே பிரமிப்பாக இருக்கிறது அப்படின்னாங்க. இதுக்கு இதுலேயே ஒரு இடத்துல வந்து இவங்க அந்த வருடைய கல்யாண ஃபோட்டோஸ் போட்டு நம்ம ஏதோ நான் ஒன்று பேசினேன். ஆமாம், இது வந்து இப்படிதான் இருக்கணும் ஃபேமிலி அப்படின்னு ஏதோ ஒரு வீடியோ பேசிருந்தோம். அவங்களுடைய விஷயத்தையும் கல்யாண நாள் அன்னைக்கு அது குரூப் போட்டோ ஒன்று எடுத்திருப்பாங்க. அதுல வந்து இதுல முக்கியமான ஒரு விஷயம் இதனுடைய சொல்றேன். சொல்லுங்க, இந்த விமர்சனங்களை எப்படி எதிர்கொள்றீங்க அப்படின்னு வந்து காதலே போட்டுக்க மாட்டோம். ஆமா, 1000 பேர் 1000 கத்திட்டு இருப்பான். அதை போட்டுக்கிற போது தானே உனக்கு எல்லா பிரச்சனையும் வருது. அது பதில் சொல்லணும், போகணும் அப்படின்லாம். அதனால் அதை காதலே போட்டுக்காமல் இருக்கிறது பெட்டர் அப்படின்றது நல்லா தான் இருக்குது. எஸ் ப்ளீஸ். ஓகே, ஸோ அதுதான் செல்வராணி பாண்டியன் வந்து சொல்லியிருந்தாங்க. அண்ட் ரதி, உதயா, குக் டைம், ரேவா வியூ, ஜேஜி, அமுதன், நிவேதிதா, கிரேட்மென், கோபி, கிரிமினல் கேமிங், ஆனந்தையா பெருமா இல்லை ஆனந்தையா பமாஸ், இவங்க எல்லாருமே லவ் சிம்பிள் கொடுத்துருந்தாங்க. ரொம்ப பிஸியாக இருக்கிறவங்களாமும் வந்து லவ் சிம்பிள் போட்டிருந்தாங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட். இதுதான் இந்த இடத்துல நான் வந்து அதை வந்து பாராட்டுறேன். இந்த மெனக்கடலுக்கு ரொம்ப நன்றி, கோடி நன்றிகள். இது ரொம்ப ரொம்ப இது எப்படி சொல்கிறது எனக்கு தெரியல, அந்த அளவுக்கு வந்து ஹார்ட் டச்சிங். எஸ், அதுதான். ஓகே, ஸோ அதுதான் அந்த OT5 இருக்காங்க இல்லையா, அவங்க தான் வந்து ஃபஸ்ட்டு அந்த OT5 தான் நான் கேஎஸ்ன்னு படித்தேன் அவங்களோட விஷயத்த. ஓகே, இப்போ இங்கே வந்துடுவோம். 3வது கமெண்ட்டு நித்யா, அவங்க வந்து சொல்லியிருந்தாங்க அவங்க வந்து என்ஜிகே வந்து 2 தடவை வாட்ச் பண்ணியிருக்காங்களாம், பிஃபோர் அண்ட் செல்வராகன் இன்டர்வியூவும். ஓகேவா, எனக்கு வந்து கனெக்ட் பண்ண முடிஞ்சில்ல அந்த ஃபிலிமை, பட் கனெக்ட் பண்ண முடியல. பட் அவரோட இன்டர்வியூக்கு அப்புறம் வந்து என்னால் நிறைய கனெக்ட் பண்ண முடிஞ்சிச்சு. அதன் பிறகு நிறைய படங்கள் அவரோட வந்து எனக்கு பிடிக்க ஆரம்பிச்சது. The thing is we have this soft and good person image on Surya and Sai Pallavi. In my view it affects when we watch that movie அப்படின்றது. இல்லை உண்மையிலே அந்த படம் எனக்கு சத்தியம், அதனால தான் நான் சொன்னேன். அது வந்து நீங்கள் என்னதான் ஓலா விட்டாலும் சரி, அது இன்னும் எனக்கு அந்த கேரக்டரைசேஷனையும் சரி, ஏங்க நாடகத்தனமான பேச்சுங்க அது எல்லாமே. புரியுதுங்களா? அது என்ன வேணாலும் நீங்கள் என்ன ஒரு ஃபார்மேட்டில் கூட எடுத்துக்கிட்டோம், அதுக்காக வந்து நீங்கள் வந்து இன்னமும் வந்து நாங்கள் வந்து பக்த பிரகலாதால பேசுகிற மாதிரி பேசிட்டு இருப்பீங்களா? அதுதான் மேட்ரு. ஓகே, ஸோ அதன் பிறகு வந்து சாந்தி மாணிக்கவேல், என்னோட தேடல் வந்து எழுத்தாளர் சிவசங்கரி அம்மாவில் ஆரம்பித்து மங்கையர் மலர், குமுதம், ஸ்நேகிதி இப்படி படிச்சு கொஞ்சம் கொஞ்சமாக தெரிந்து கொண்டேன். ஆனா உங்க பிக் பாஸ் ரிவ்யூ கதைப்போமாவுக்கு பார்த்து எல்லா கேள்விகளுக்கும் தேடல்களுக்கும் பதில் கிடைத்து விட்டது. சூப்பர், நைஸ், கீப் வாட்சிங் அஸ். இப்போ ரொம்ப வருடமாகவே என் போனில் உங்க வீடியோ மட்டும்தான் திரும்ப திரும்ப அதை மட்டுமே கேட்பேன். இப்போ எந்த தேடலும் இல்லை, மனம் அமைதியாக விட்டது. நன்றி ஜாக்கி சார், ரொம்ப நன்றி, பெரிய விஷயம். ஓகே, அண்ட் ஃப்ரான்சிஸ் அவங்க வந்து சொல்லியிருந்தாங்க ஐ ஆல்சோ சேம் ஐ லவ்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தாங்க. அண்ட் மாரீஸ்வரன் அவர்கள் வந்து ஹாய் சொல்லி நிறைய லவ் கொடுத்துருந்தாரு. அண்ட் சந்திரா பதுவும் வந்து அண்ணா இப்போது எப்படி இப்போதான் அழகா இருக்கீங்களா, அண்ணி நீங்க எப்படி இருக்கீங்க, வாழ்த்துக்கள். ஒன்றும் இல்லை, அந்த இது ராதிகா மேடம் கூட ஒரு ஃபோட்டோ எடுத்திருந்தால, அதை போட்டிருந்தால, அப்போ அதை பார்த்துட்டு ஓகே அண்டர்ஸ்டுட். நான் ரொம்ப நல்லா இருக்கேன், தேங்க்யூ ஃபார் தட். ஓகே, அண்ட் இதுதான் நடந்த விஷயங்கள். ஓகே, அண்ட்
அவ்வளவுதான். ரைட். இப்போ இதில் வந்து வாட் இஸ் த கன்க்ளூஷன் போது ஒரு சில விஷயங்கள் முன்னாடி சில விஷயங்கள் சொல்றேன்னு சொன்னேன் இல்லையா? அதாவது அவங்க வந்து சொன்னது என்னன்னா, இந்த மற்ற விஷயங்கள்லாம் பேசினதுக்கு அப்புறம் இந்த கெரியர்ல இந்த நோ சொல்றது இதெல்லாம் சொல்லும்பொழுது இன்னொரு ஒரு விஷயம், ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சொன்னாங்க. முதல்ல வந்து பெட்டரா திங்க் பண்ண ஆரம்பிங்க. திங்க் பண்ண ஆரம்பிச்சுட்டு அதன் பிறகு அதை வந்து ஒரு விஷயமாக மாற்ற ஆரம்பிங்கன்னு சொன்னதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது என்னன்னா, நான் பார்க்குற வேலை ஒன்றும் கேவலமான ஒரு வேலை கிடையாது அப்படிங்கிறத முதல்ல மனசார நினச்சிக்கங்க. அதில் வந்து எந்த தொழிலுமே வந்து வெக்கப்படாதீங்க. இதை வந்து எப்படி இதுக்கு என்ன சொல்லிடுவாங்க என்ன ஒன்றும் இல்லை. இப்போ தாய் கழுவியே அவங்க பண்ணுறாங்க, இதை நயன்தாராவோ இல்லை இவங்களோ பண்ண மாட்டாங்க. எஸ், த்ரிஷாவோ அதை பண்ண மாட்டாங்க. அதெல்லாம் பண்ணால் நல்லா இருக்கும். இப்போ இதே தான் ரஜினி அவர்கள் வந்து ஒரு பிம்பங்களோட நிற்கிறாரு. அதேதான் கமல் வந்து அஜித் அது மாதிரி தான் நிற்கிறாரு. அந்த மாதிரிலாம் இல்லாமல் நீங்கள் உங்கள் தொழிலுக்கு நேர்மையாக இருங்கன்றாங்க. இப்போ உதாரணத்துக்கு ஈகோன்னு ஒரு படம், அந்த படத்தை இங்கே யாராவது பண்ணுவாங்களா? பெரிய நடிகர் பண்ணுவாங்களா? அது ஒரு கதை. இந்த கதைக்கு நீ ஒரு கதாபாத்திரம். இந்த ஆறா ஒன்று இருக்குல்ல, ஆறாலாம் ஒரு சுற்று வச்சிருக்கீங்களா, அதெல்லாம் உடச்சிட்டு வெளியே வாங்கன்னு தான் அவங்க சொல்கிறாங்க. அதை ரொம்ப பூட்டகமாக உடச்சிக்க முடியாது. என்ன வேலை இல்லைன்னா வேலை இல்லை, முடிஞ்சு போச்சு. ஆனால் நீங்கள் இருக்கும்போது உங்களுக்கு ஒரு டூல் இருக்கும்போது அந்த டூல் மூலமாக இன்னும் நிறைய விஷயங்கள் நீங்கள் செய்யலாம். அப்போ தான் அவங்க சொன்னாங்க, மலையாள இண்டஸ்ட்ரியில் வந்து அதை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது இந்த எப்படி இந்த மாதிரியான கதைகள்லாம் எடுக்கிறீங்கன்னா, அங்கே சம்பளத்துலேருந்து எல்லாமே வந்து அங்கே கம்மி. அதுக்கேற்ற மாதிரியான ஆட்கள், அதுக்கேற்ற மாதிரி விஷயங்கள்லாம் வரும்போது நல்ல படைப்புகள் இங்கே வருது. இங்கே வந்து இப்போது என்ன சொல்கிறது, இப்போ ரஜினி சாரே வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரியான ஈகோ மாதிரி ஒரு படம் பண்ண முடியாது. ஏன்னா அவர் வந்து கையை காலை வீசி நடிக்கிற படங்கள் சம்பாரிச்சிடுச்சு. அப்போ அதை தான் வந்து அவர்கிட்ட இருந்து எடுப்பாங்களோ. இந்த மாதிரி படங்களுக்கு அவர் வந்து பண்ண மாட்டாங்க. ஆக்சுவலாக அவர் அப்படி பரிச்சயத்த முயற்சிகளாக பண்ண படங்கள் எல்லாமே குதிக்குச்சு. ராகவேந்திராலேருந்து இது அது பேர் என்ன, இந்த இன்னொரு படம் வந்து பாவா, இந்த இது எல்லாமே அது மாதிரிலாம் ஊற்றிக்கிச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இதெல்லாம் பண்ணாலுமே கூட இவங்க சொன்ன ஒரு விஷயம் வந்து முதல்ல ஸ்டாண்ட் அவுட் பண்ணுங்க. க்ரௌட்லேருந்து வந்து முதல்ல வந்து தனித்து நிற்க பழகுங்க. அது இப்போ நீங்கள் ஏதோ ஒன்று சொல்லும்போது டக்குன்னு ஒரு விஷயம் சொல்லணும்னு நினச்சேன் ஜாக்கி. இப்போ ரஜினி வந்து ஒரு வட்டத்துக்குள்ளார இருந்தாருன்னா அப்போ ரொம்ப கம்மி ஆட்கள் தான் இருந்தாங்க. இப்போ வந்து போட்டிக்கு நிறைய பேர் இருக்காங்க. நிறைய பேர் இருக்கும்பொழுது நீங்கள் ஸ்டாண்ட் அவுட் ஆஃப் த க்ரௌடாக இல்லைனாலோ, உங்களை நீங்கள் டிஸ்பிளே செய்து கொள்ளலை அப்படின்னாலோ ரொம்ப நம்ம வந்து அதாவது மாடு மாதிரி உழைப்போம். அது நான் நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன், மாடு மாதிரி உழைச்சிருப்போம். நீங்கள் நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா மாடு மாதிரி உழைச்சி நம்ம கிளம்பிடுவோம். 8-9 மணிக்கு வீட்டுக்கு கிளம்புவோம். 6:30 மணிக்கு கிளம்புற ஒருத்தன் பார்த்தீங்கன்னா பக்கமாக ஒரு பெரிய மெயில் அனுப்பிச்சு விட்டு கிளம்புவோம். ஆமாம், நம்ம அந்த இடத்துல தான் தோத்து போயிடுவோம். அனுப்பியிருக்க மாட்டோம். அதான் வேலை முடிஞ்சிச்சுலப்பா, வேலை முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு போயிடும். இப்போ நானே ஒரு சின்ன சின்ன விஷயங்களுக்கு வந்து இதெல்லாம் சொல்லணுமா, இதெல்லாம் மக்களுக்கு தெரியுமே நினைக்கும் போது தெரியாதவங்க நிறைய பேர் இருக்காங்க. அப்போ தான் இங்கே தானே நம்ம தோற்று போயிட்டோம். சின்ன சின்ன விஷயங்கள்லாம் இப்போ பேசிகிட்டு இருப்போம். அரசியலே வந்து இதெல்லாம் தெரியுமே அப்படின்னு நினைக்கும் போது இப்போ மொழிப்போருடைய படம் பராசக்தி வந்த அப்புறம் தான் இவ்வளோ நடந்தான்னு தெரியுது எல்லாருக்கும். ஆமாம். அப்போ நம்ம அரசியல்படுத்த வேண்டிய, அரசியலை பற்றி பேச வேண்டிய விஷயங்களை நம்ம நிறைய விட்டுட்டோம். அதை அரசியல்படுத்தவும் அதை பற்றின புரிதலும் உண்மையை பேசுவோம். பொய்யெல்லாம் இல்லை, இட்டுக்கட்டின விஷயங்களே கிடையாது. நிரூபிக்கப்பட்ட உண்மைகளை மட்டுமே அரசியலில் பேசுவோம். இதுதான் நடந்தது, இதுக்கான விஷயங்களை நம்ம பேசுவோம். கற்பனைகளை வச்சுக்கிட்டு இருக்கிறவங்க தான் இன்னைக்கு நிறையா இருக்கிறான். கட்டுக்கதை இட்டுக்கதைலாம் இருக்குல்ல, இதை வச்சுக்கிட்டு இருக்கிறவங்க தான் இங்கே நிறைய பேர் இருக்கிறானக்கோசரம் உண்மையை பேசுறதுக்கு நம்ம வந்து நிறைய விஷயங்களை விட்டதுனால என்ன ஆகுதுன்னா, எல்லாருக்கும் தெரியுன்றதுனால என்னன்னா பொய் வந்து 8 ஊருக்கு சுற்றிட்டு வருது. அதெல்லாம் நம்ம அதை செஞ்சுட்டு இருக்கோம். எஸ், ஸோ இதை தான் அவங்க சொல்லியிருந்தாங்க. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து. ஏன்னா நாம் நிறைய இடங்களில் தோற்று போகிற இடம் அது ரொம்ப முக்கியமான இடம். அவன் வந்து ஒரு விஷயத்தை பண்ணிட்டு போயிடுவான், மான் மாதிரி வேலை பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதை பற்றி யோசிக்காமல் போயிடுவான். அது எப்படி ப்ரெசென்ட் பண்ணுறதுனே தெரியாமல் இருக்கும். அந்த நீங்கள் கற்றுக்கலைன்னா அது ரொம்ப கஷ்டம். அதே மாதிரி ஸ்ட்ராமில் வந்து லே டவுன் பண்ணணும், ஸ்ட்ராமில் வந்து லே டவுன் பண்ணணும் அப்படின்னு சொன்னதுலேயும் விஷயம் என்னென்னா, இதே தான் வந்து கமல் அவர்கள் சொல்லுவார். விஸ்வரூபம் பிரச்சனை எல்லாம் பற்றிட்டு இருக்கும்போது கௌதமி சொல்லுவாங்க, போய் தூங்கிட்டாரு அவரு. நம்மளாம் என்ன பண்ணுவோம், ஜன்னல் எவ்வளோ கூட்டம் இருக்கும்ல, அதெல்லாம் இல்லை, அதுவாக நடந்துக்கும். அதனால தான் நான் திரும்ப திரும்ப சொல்கிறது, ஒரு பிரச்சனை வரும்போதே அதுக்கு கீயோட தான் அது வரும் அப்படின்வாங்க, சாவியோட தான் அந்த பிரச்சனை வரும் அப்படின்னு. நீ அதனால் நீ ஒன்றும் முட்டி போனாலும் ஒன்றும் நடக்க போகிறதில்ல, நடக்கிறதா நடக்குது அப்படின்னும் போது எட்டேருந்து கவனி அந்த பிரச்சனையை. அதுலேயே உனக்கு நிறைய ஆன்சர்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. பாலச்சந்திரலேருந்து நிறைய பேர் சொன்னது நான் நிறைய இடத்துல அடிக்கோடிட்டு இருக்கேன். அதே சொன்னாங்க, ஃபேமிலி டைம் ரொம்ப முக்கியமான விஷயம். அது திரும்பவும் ஏன் அதை வந்து கன்க்ளூஷனில் ஏன் சொல்லணும், இப்போ எங்கள் அப்பா வந்து நாங்களாம் 2 ரூபா டிக்கெட்டில் உட்காந்துருப்போம், எங்கள் அப்பா 5 ரூபா டிக்கெட்டில் உட்காந்துருப்பார். திஸ் இஸ் இட். புரியுதுங்களா? இது வந்து நான் யாரையுமே நான் உதாரணத்துக்கு எடுத்து வரல. அவருடைய சந்தோஷம், அவருடைய ஹாப்பினஸ்ஸு அது மட்டும்தான் அவர் பார்த்தாரக்கோசரம் அவர் ஃபேமிலியை பார்க்கல ஆக்சுவலாக. ஸோ அதுவே வந்து எனக்கு ஒரு மிகப்பெரிய இது. அதை தான் அவங்க வந்து சொன்னாங்க, 6 மணிக்கு மேலே நான் வீட்டில் இருக்கணும். இந்த மெமரிஸ் தான் வந்து அங்கே நிற்கும். எவ்வளோ பாசம் காமிச்சோம், எவ்வளோ படிக்க வச்சோம், எவ்வளோ விஷயங்களை நின்னோம் அப்படின்றது இல்லை.
நாம் எவ்வளோ அந்த கேரக்டர் கூட இருக்கிறோம், ஃபேமிலிஸோட நம்ம இருக்கோம் அப்படின்றத பொறுத்து தான் அது எல்லாமே. நீங்கள் அது ரொம்ப அந்த பாண்டை நீங்கள் உருவாக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் சொன்னால் அந்த நேரத்துக்கு கரெக்டாக வந்துடும் அது, அவ்வளவுதான். அந்த டைமுக்கு வந்துடும் அது. ஏன்னா நீங்கள் ஏன்னா உங்களை பார்த்து தான் குழந்தை கற்றுக்குது, உங்களை பார்த்து தான் எல்லாருமே என்னை பார்த்தா என் பொண்ணு கற்றுக்குது, ரைட்? அப்போ அங்கே நான் வந்து சொல்லிக் கொடுக்குற விஷயங்களில் தெளிவுபடுத்துகிற விஷயங்களை நான் இருக்கணும் கூடன்னு தட்ஸ் ஆல். அதான் கோடா படத்தை வந்து நான் வந்து உங்களுக்கு வந்து சொல்கிறேன். அந்த கோடா படம் உங்களுக்கு வந்து இன்னும் அந்த பாண்டு அதிகரிக்கும்னு நான் சொல்கிறேன். திரும்ப நிறைய பேர் அதை வந்து பாராட்டிருந்தாங்க. அந்த கோடா படத்தில் வந்து ஏகப்பட்ட மெசேஜஸ் நான் பார்த்தேன். ஆக்சுவலி ரொம்ப நெகிழ்ச்சியாக மகிழ்ச்சியாக வருது. டோன்ட் மிஸ் இட். ஓகே, எஸ் ப்ளீஸ். ஓகே, ஸோ இல்லை இதுதான் யுவர் பாயிண்ட் ஆஃப் வியூ. அண்ட் இல்லை என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ 2-3 விஷயங்கள் அவங்க சொன்னது ரொம்ப நான் வந்து உணர்ந்து யோசிச்சது வந்து என்னன்னா, ஒன்று ஸ்டாண்ட் அவுட். ஒரு ப்ரொஃபஷனலாக யோசிக்கும் பொழுது ஸ்டாண்ட் அவுட்டில் நிறைய நேரங்களில் தோற்று போயிருக்கோம் அப்படிங்கிற ஒரு விஷயமா இருக்கட்டும். அதே மாதிரி வந்து கொஞ்சம் பேக்கில் போய் யோசிக்கிறது அப்படிங்கிறது அதெல்லாம் இப்போ வந்துருச்சு. அண்டு நோ சொல்கிறதுக்கு வந்து தயங்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயம். அந்த செல்ஃப் ரிவ்யூ அண்ட் செல்ஃப் அனலைசேஷன் இருக்குல்ல, அதெல்லாம் இப்போ வந்துருச்சு. ஓகே, ஆனால் அது வந்து ரொம்ப முன்னாடியே வந்திருந்தா இன்னும் நிறைய இடங்களுக்கு போயிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தாட் ப்ராசஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். வேற ஒன்றும் இல்லை. இதெல்லாம் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது அவங்க சொன்னது. அண்ட் முக்கியமாக நீங்கள் சொல்லும்பொழுது யோசிச்சது என்னன்னா, இந்த ஃபேமிலி டைம் எல்லாத்த விட நீங்கள் நடுவில் ஒரு வார்த்தை சொன்னீங்க. அதாவது இதெல்லாம் இருக்கும்பொழுது நிறைய கண்டிப்பு, இந்த கண்டிப்புகளே தெரியாத அளவுக்கான அந்த மெமரிஸ் நீங்கள் கொடுக்கும்பொழுது அது ஒரு பெரிய ஒரு விஷயம். ஏன்னா இன்னைக்கு நானும் யாழி நடந்து போயிட்டு இருக்கும்போது நிறைய அவ பேசுறா, நிறைய விஷயங்கள் நாங்க பண்ணிருக்கிறத பேசுறா. அப்போ நம்ம இதெல்லாம் பண்ணி கொடுத்துருக்கோம் போல இருக்கு இவளுக்கு அப்படிங்கிற அப்பதான் நான் ரியலைஸ் பண்ணேன். நாங்க அப்ப நம்ம உட்காந்து பார்ப்போம் இல்லம்மா, அப்ப நம்ம 2 பேரும் விளையாடுவோம்ல அப்படின்னும் பொழுது ஓகே நம்ம நிறைய பண்ணிருக்கோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் இருக்கு. ஆமா, அதை நாங்க நிறையவே செஞ்சிருக்கோம், நிறைய வாக்கிங் போயிருக்கோம் நாங்க 2 பேரும். இவன் நடுவில் கொஞ்சம் எனக்கு நிறைய பிரச்சனைகள்ன்றதுனால நடுவில் கொஞ்சம் இருக்கும்போது அதை வந்து அது இந்த ஊரில் கொஞ்சம் இன்னும் செட்டில் ஆகலை. ஆக்சுவலி அந்த பிரச்சனைலாம் ஓடிட்டு இருக்கிறதுனால சரி கடக்கிறது ஒரு பக்கம், நாம் அதுக்கான விஷயங்கள் நம்ம தொடர்ந்து பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி தான் நான் அதை ஆரம்பித்தது. அது ஆரம்பிச்சிங்கன்னா அதுவாக நம்ம கேட்கவே வேணாம், போயிட்டே இருக்கும், அதுவே செய்யும். தட்ஸ் ஆல். ஓகே, வேற என்ன இதான் நடந்தது. லாஸ்ட்டாக ஒன்று முடிக்கும் பொழுது நிறைய கமெண்ட்டுகள் படித்தோம். பட் நஸ்ரீன் அவங்க போட்டிருந்த கமெண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. சான்சாவும் தெரியல, செர்சியும் தெரியல, ஆனால் மூஞ்சில் ஒரு கான்ஃபிடென்ஸை பற்றியா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை போட்டிருந்தா உண்மையிலேயே எனக்கு அதை படிச்சுட்டு நான் ரொம்ப நேரம் சிரிச்சிட்டு இருந்தேன். நர்சின், தேங்க்யூ ஃபார் தட் கமெண்ட். மலரின் கதவொன்று திறக்கின்றதா, மௌனம் வெளியேற தவிக்கின்றதா, பெண்மை புதிதாக துடிக்கின்றதா, உயிரில் அமுதங்கள் சுரக்கின்றதா, முத்தம் கொடுத்தானே இதழ் முத்து குளித்தானே, இரவுகள் இதமானதா, கட்டி பிடித்தால் தொட்டு இழித்தால் வெட்கம் என்ன சத்தம் போடுதா. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் எபிசோட். கமெண்ட் போட மெனக்கெடுற, லைக் போடுற, அதுக்காக ஒரு விஷயத்தை நீங்கள் பார்த்தது அதுக்கு வந்து நீங்கள் மெனக்கெடுறீங்கல்ல, அது வந்து உங்களை எல்லாத்துக்கும் உண்மையாக இருங்க. நீங்கள் இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ நான் ஒரு விஷயம் பண்ணுறேன் ஏனோ தானே அடிச்சு உள்ள நடந்த விஷயங்களை, பார்த்த விஷயங்களை, பகிர்ந்த விஷயங்களை நான் நேர்மையாக பதிவு பண்ணுறேன், குறைந்தபட்ச நேர்மையாக பதிவு பண்ணுறேன். ஓகே, ஸோ அப்படி இருக்கும்பொழுது நீங்கள் ஒரு விஷயம் ஒன்று பார்க்குறீங்கல்ல, அது உறுத்தும் இல்லை, அந்த உறுத்தல் இல்லாமல் இந்த வீடியோவுக்கு உங்களாலான அந்த ரிஃப்ளெக்ஷன்ஸ் வாட் எவர் இட் இஸ், கருத்துக்களாக டைம் இருந்தால் செய்யுங்க, இல்லை பிடிச்சிருந்தா லைக் போடுங்க, அண்ட் அதுக்கு ஏதாவது ஒரு எமோஜி போடுங்க, ஏதாவது டூ சம்திங், ரைட்? ஸோ அதனால் அதை தான் இங்கே நான் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். ஸோ சொல்லி முடிச்சிட்டேன். அது உங்களுக்கு புரிய நினைக்கிறேன். நான் திரும்ப இதை நான் சொல்கிறதுக்கு காரணம் உண்மையாக இருங்க இந்த வீடியோவுக்கு பிடிச்சிருந்தா, ரைட்? எனிவே உங்கள் கருத்துக்களை பிறகு உங்களை தெரியப்படுத்துங்க. இன்னும் வேறு எபிசோட் உங்களை நான் சந்திக்கிறேன். அது ஒரு நன்றி கூட உங்கள் ஜாக்கி சேகர் மற்றும்